இருக்கிறார். இப்ப சவுண்ட் ஓகேயா இருக்குதா? Any problems? No. No, sir. No issue. Okay. அப்ப அடம் ஸ்மித் தான் வந்து எங்களோட ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அழைக்கப்படுவர். வந்து இவர் வந்து ஃபேமஸ் புக் ஒன்று எழுதினவர். தட்ஸ் கால் வெல்த் ஆஃப் நேஷன். இந்த வெல்த் ஆஃப் நேஷன் தான் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு நூலாக காணப்பட்டது. 1776 ஆண்டு 1776 வந்து 1776 அந்த காலப்பகுதியில் வந்து. ஆகவே இது வந்து அடம் ஸ்மித் தான் வந்து எழுதினவர். 76 அந்த காலப்பகுதியில் 77 இருக்கும். ஆகவே இந்த அந்த நூல் வந்து வெளிவந்த அப்புறம்தான் வந்து எங்களோட பொருளியலானது மிகவும் பிரபல்யமான துறையாக காணப்பட்டது. அப்ப இந்த பொருளாதாரமானது இந்த உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள்ல வந்து இந்த பொருளாதாரமானது வளர்ச்சி பெறுவதற்கு வந்து இவருடைய சிந்தனைகள், இவருடைய கருத்து தான் வந்து முக்கியத்துவம் காணப்படுது. ஆகவே உங்களுக்கு பொருளியல் மாணவன் என்று சொன்னால் நீங்க அறிஞ்சிருக்க வேணும் அடம் ஸ்மித். ஆகவே ஸ்மித் என்று சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஸ்மித் கோல்ட் ஸ்மித் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த பரம்பரையில் வந்துருப்பேன் நான் நினைக்கிறேன். கோல்ட் ஸ்மித் சொன்ன தெரியும் உங்களுக்கு, நகை வேலை செய்யறாக்களை வந்து அப்படி சொல்றது கோல்ட் ஸ்மித் சொல்லுவோம். அப்படி கன பேர் கூட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம என்ன அப்படி ஸ்மித் வந்து பேர் வந்துட்டு இருக்கும். அதே போல அந்த அடம் ஸ்மித் வந்து எங்களுடைய எக்கனாமிக்ஸினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறவர் வந்து. ஆகவே 1776 எழுதினவர் நூல் வந்து 1776 1776 வந்து தான் இந்த நூலை வந்து இவர் எழுதினவர். அந்த நூலுக்கு பேர் வந்து வெல்த் ஆஃப் நேஷன். ஆகவே எங்களோட பொருளியலை வந்து பொதுவாக வந்து நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம், மைக்ரோ எக்கானமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கானமிக்ஸ் சொல்லி ரெண்டு பிரதான பிரிவாக பிரிக்கலாம். ஆகவே இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களோட பொருளாதாரத்தை வந்து பல்வேறுபட்ட துறைகளாக பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரித்து அதை வந்து நுணுக்கமாக ஆய்வு செய்கிற துறை தான் வந்து அந்த சொல்லுவோம் மைக்ரோ எக்கானமிக்ஸ் சொல்லுவோம் நாங்கள். அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன், ஸ்கேர்சிட்டி, டிசிஷன் மேக்கிங், அப்படி வந்து மார்க்கெட் பிரைஸ் மெக்கானிசம் எல்லாம் வந்து இந்த மைக்ரோ எக்கானமிக்ஸ்ல வரும். அதே போல மேக்ரோ எக்கானமிக்ஸ் நான் சொல்லுவோம் பேருண்ட பொருளாதாரம். மைக்ரோ எக்கானமிக்ஸ் என்பது வந்து நுண்பாக பொருளாதாரம் என்று சொல்லுவோம். ஓகே, இந்த அப்படின்னு மைக்ரோ எக்கானமிக்ஸ்னா ஒரு துறை எடுத்தோம்னு சொன்னா பல்வேறு வகையா பிரித்து அந்த ஒவ்வொரு துறையும் வந்து நாங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்தோம்னு சொன்னா அது சொல்றது மைக்ரோ எக்கானமிக்ஸ் சொல்லுவேன் நாங்கள். அதுக்கெல்லாம் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன், ஸ்கேர்சிட்டி, பிரைஸ் மெக்கானிசம், மார்க்கெட், டாக்ஸஸ் எல்லாம் வந்து வேறும். அதுல மேக்ரோ எக்கானமிக்ஸ் சொன்னால் பொருளாதாரத்தை வந்து நாங்கள் ஒரு ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து ஆய்வு செய்யறதா காணப்படும். அதுக்கெல்லாம் வெறும் இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட், பாப்புலேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து வேறு சொல்லுவோம் பேருண்ட பொருளாதாரம் என்று சொல்லுவோம் நாங்கள். அது ஆகவே இதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொன்னா யாரு, அடம் ஸ்மித் சொன்னால் யாரு, அவர் என்ன எழுதினவர், எப்ப எழுதினவர் சொல்லி நீங்க அறிஞ்சு. அதாவது அடம் ஸ்மித் என்பவர் வந்து வெல்த் ஆஃப் நேஷன் வந்து 1776 வந்து அந்த நூல் எழுதினவர் என்று அறிஞ்சிருக்க வேணும். இந்த நூல் தான் வந்து எங்களோட பொருளாதாரமானது பிரபல்யம் பெற்ற பொருளியலானது ஒரு பிரபல்யம் பெற்ற துறையாக காணப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அப்ப இவர் இந்த நூல் எழுதுறதுக்கு முன்னர் வந்து எங்களோட பொருளியலானது வேறு துறைகளோட, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்டரியோட ஒரு சேர்ந்த ஒரு கம்பைன் பண்ணப்பட்டதான் இருந்துச்சு. ஆனா இவர் தான் அந்த நூல் எழுதின பிறகு, வெல்த் ஆஃப் நேஷன் நூல் எழுதின பிறகு பொருளியலான ஒரு தனியான துறையாக பிரிந்து அது வளர்ச்சி பெற்றதாக காணப்படுகின்றது. இதை வந்து பொருளினுடைய இன்ட்ரடக்ஷன், பேசிக் இன்ட்ரடக்ஷன். இட்ஸ் காமன் ஃபார் ஆல் லெவல் ஆஃப் எக்கனாமிக்ஸோ சொல்லுவேன் நாங்கள். நீங்க எங்க படிக்க போனா என்ன பாடம் படிக்க போனாலும் இதை வந்து அறிஞ்சு வச்சிருக்க வேணும் கட்டாயம். வந்து நீங்க வெவ்வேறு பட்ட துறைகள் இருந்து வந்திருப்பீங்க. ஆகவே இதை நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேணும். அப்படி தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த வகுப்புல பார்த்து நாங்கள் எங்கட எக்கானமி வந்து எங்களோட பொருளாதாரம் வந்து எப்படி இருந்தது, அதாவது இவல்யூஷன் ஆஃப் மணி அல்ல இவல்யூஷன் ஆஃப் எக்கானமிக்ஸ் சொல்லி பார்க்க போய்க்க
எங்களோட பொருளாதாரமானது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஏர்லி பீரியட்ஸ் வந்து எங்களோட எக்கனாமிக்ஸ் வாஸ் லைக் எங்களோட எக்கனாமிக்ஸ் வந்து இருந்துச்சு பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டது. அதாவது பாட்ட சிஸ்டம் சொல்லி அழைக்கப்படும். எங்களோட பொருளாதாரமானது பாட்ட சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆகவே பண்டங்களுக்கு பதிலாக வந்து பண்டங்களை கொடுத்து பரிமாற்றிக் கொள்வது நாங்கள் சொல்லுவோம் பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொல்லி அழைப்போம். அதாவது ஆரம்ப காலத்துல வந்து பணம் என்ற கருவி வந்து அறிமுகப்படுத்தப்பட இல்லை. there was no money என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த காலத்துல மணி இருக்கவில்லை. ஓகே, so that economics is called barter system என்று அழைப்போம். அதாவது அந்த காலத்துல வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னா பண்டமாற்று பொருளாதாரம் barter system. நீங்க பார்த்து முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னு தெரியும், we only barter. ஆகவே இதுவா வந்து பொருட்களை கொடுத்து பொருட்களை பெற்றுக்கொள்வது, பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றப்பட்ட பொருளாதாரம் தான் அந்த பண்டமாற்று பொருளாதாரம் சொல்லுவீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விவசாயம் செய்றீங்கள், உங்கள்கிட்ட பல வகைகள் இருக்கும் என்று சொன்னால், அல்லது பல மாம்பழம் உங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு தேவையான பழத்தை நீங்கள் அது ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு வந்து மற்றவர்களிடம் வாங்கிக் கொள்வது. ஆகவே அதன் பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றப்பட்ட பொருளாதாரத்தை நான் சொல்லுவோம் பண்டமாற்று பொருளாதாரம் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட தோட்டத்துல வந்து மரக்கறின்னு சொல்லிக்க உங்களோட உருளைக்கிழங்கு இருக்கும் என்று சொன்னா நூறலியால் சொல்லி நீங்க உருளைக்கிழங்கு வச்சிருப்பீங்க. யாழ்ப்பாணம் என்று சொன்னா மரவள்ளிக்கிழங்கு இருக்கும். ஆகவே உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு கொடுத்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு கொடுத்து உருளைக்கிழங்கு பெற்றுக்கொள்றது. அதாவது பண்டங்களுக்கு பதிலாக பண்டங்களை பரிமாற்றிக் கொள்ளும் பொருளாதாரத்தை நாங்கள் அழைப்போம் பண்டமாற்று பொருளாதாரம். ஆகவே நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாம் சொன்னால் பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகள், what are barriers or what are the problems of the barter system கேட்கலாம் உங்களை வந்து. அப்ப பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் அல்ல problems of barter system, what are the barriers in the barter system அப்படி கேட்டா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் சொல்லி போய் நீங்க சொல்லலாம் பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை காணப்பட்டது, அது கோ இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவீங்க நீங்க, அல்ல கோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்று சொல்லுவீங்க. அதாவது தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை என்று சொல்லி அழைக்கப்படும். அதாவது தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை என்பது ஒரு நபருக்கு வேண்டிய பொருட்கள் வந்து மற்ற நபர்கிட்ட இருக்காது. ஆகவே இவருக்கு எக்ஸுக்கு வேண்டிய பொருள் வந்து வைடம் இருக்காது, வைடம் வேண்டிய பொருள் வந்து எக்ஸுக்கு இடம் இருக்காது. ஆகவே தேவைகளின் இரட்டை பொருத்தம் இல்லா சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டன்னு சொன்னாங்க. ஆகவே இதை தொடர்ந்து இந்த பண்டமாற்று பொருளாதாரமானது பின்னர் அந்த பொருளாதார பின்னர் வந்து பணம் என்ற கருவி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. டூல்ஸ் ஆஃப் அந்த டூல்ஸ் வந்து கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வது ஒரு மீடியமா இருந்தது. ஒரு பணம் என்ற கருவி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பணம் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது ஈஸியா காணப்பட்டது. இட் இஸ் வெரி ஈஸி டு மேக் எ டிரான்சாக்ஷன் த்ரூ த கரன்சின்னு சொல்லுவோம் நாங்கள், நாட் அண்ட் காயின்ஸ் சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இந்த பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து எங்களோட எக்கானமிக்ஸ் ரேபிட்லி இன்க்ரீஸ்ட் சொல்லுவோம் நாங்கள், வளர்ச்சி அடைந்தது, ரேபிட் க்ரோத் சொல்லுவோம் நாங்கள். ஆகவே அப்ப பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் எங்களுடைய பொருளாதாரம் விரைவாக பாரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைந்தது. இதனாலதான் வந்து உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், சர்வீஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து எக்கானமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து இதனூடா தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி அழைக்கின்றோம். ஆகவே ஆரம்ப காலத்துல வந்து காணப்பட்ட பொருளாதாரம் வந்து பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்டது. அதுக்கு பின்னர் பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது. பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து எங்களோட பொருளாதாரம் வந்து மிகவும் பிரமாண்டமாக வளர்ச்சி அடைந்தது. அதனைத் தொடர்ந்து பணத்துக்கு பின்னரும் வந்து பல்வேறுபட்ட கருவிகள் பயன்படுத்தப்படுது. சொல்லப்படுது பண பதிலீட்டு சாதனங்கள், பண பதிலீடுகள், மணி சப்ஸ்டிடியூட்ஸ் சொல்லி அழைப்போம் நாங்கள், மணி சப்ஸ்டிடியூட்ஸ். அதாவது பணத்துக்கு பதிலாகவும் பல்வேறுபட்ட கருவிகள் பயன்படுத்தப்படுது. தற்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து பின்னுக்கு வர்றதுல பார்த்துட்டு போவோம். அதே போல பணத்து பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற கடன் அட்டை, வரவட்டை, டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து இலத்தின் சாதனங்களோட பயன்படுது, ஏடிஎம் பயன்படுத்தப்படுது, இணையங்களோட பயன்படுத்தப்படுது. ஆகவே இதெல்லாம் வந்து பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. ஆனால் தற்பொழுது அந்த
தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வந்து எங்கட அதனோட அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வந்து எங்கட பொருளாதாரம் வந்து மேலும் வளர்ச்சி அடைந்திருக்குது. தொழில்நுட்பம் காரணமாக வந்து எங்கட பொருளாதாரம் வந்து மேலும் பணத்தை தாண்டி இன்னொரு வகையான சாதனங்கள் வந்து எங்கட கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்தப்படுது. இது வந்து மிகவும் கொடுக்கல் வாங்கல் வந்து மிகவும் இலகுபடுத்துவதற்காக இலகுபடுத்தப்படுகின்றது. ஆக நீங்கள் பொதுவாக வந்து நாங்கள் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனோம்னு சொன்னா நாங்கள் காசை கொடுத்தா அதுக்கு நாங்கள் மீதி காசை வாங்க வேணும். ஆனா நாங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு போதிய தொகையை தான் எடுத்துக்கொண்டு மீதி எங்களுக்கு தரும். ஆகவே அது பேலன்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து. இது வந்து கொடுக்கல் வாங்கலை மேலும் இலகுபடுத்துறதா காணப்படுது. இணையத்தினூடாக வந்து கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்றதுக்கு வந்து இந்த கார்டு வந்து பயன்படுத்தப்படுது. ஆகவே இது பண்டமாற்று பொருளாதாரத்திற்கு பின்னர் வந்து பல்வேறுபட்ட கருவிகள் வந்து பயன்படுத்த செப்புகள், உலோகங்கள் போன்ற வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பணம் என்ற பணம் பயன்படுத்தப்படுது. பணத்துக்கு பின்னர் வந்து பண பதிலீடு சாதனங்கள் வந்து பல்வேறுபட்ட அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது. நீங்கள் நடைமுறையில பார்த்திருப்பீங்கள். ஆகவே இது பண்டமாற்று பொருளாதாரத்துக்கு பின்னர் இந்த வகையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. பிறகு வந்து பணம் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது. பிறகு பண பதிலீடு சாதனங்கள் வந்து பல்வேறுபட்ட அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுறது. கொடுக்கல் வாங்கலை வந்து இலகுபடுத்துறதுன்றது. இந்த கொடுக்கல் வாங்கலை வந்து இலகுபடுத்த ஊடாக வந்து எங்களோட பொருளாதாரம் வந்து இந்த எங்களோட பொருளாதார வளர்ச்சி வந்து மிகவும் விரிவானதான் காணப்படுகின்றது. ஆகவே இது தெரியும், நாணயம் தெரியும், உங்களுக்கு தெரியும், கரன்சிஸ் பல்வேறுபட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே எங்கட பாடப்பரப்பினுடைய தலைப்பு சொல்லப்படுது ஒன்று வந்து மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் சென்ட்ரல் பேங்க் சொல்லுவாங்க. இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரூபாவினுடைய நாணய வெளியீட்டுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி to issue the Sri Lankan currency. How much amount of currency should be issued? எவ்வளவு நாணயத்தை வந்து மத்திய வங்கி வெளியீடு செய்ய வேணும், அது எவ்வாறு தீர்மானிக்கிறது, யாரு தீர்மானிக்கிறது, அதிகளவு நாணயத்தை வந்து இலங்கையில அச்சிட்டால் என்ன நடக்கும், அப்ப ஒரு நாடு வந்து எவ்வளவு நாணயத்தை அச்சிட வேணும்னு சொல்லி யாரு தீர்மானிக்கிறது சொல்லி நாங்கள் தொடர்ச்சியா பார்க்க போனோம். ஆகவே மத்திய வங்கி என்று சொன்னால் என்ன, மத்திய வங்கியோட தொழிற்பாடுகள் என்ன, அவருடைய கடமைகள் என்ன, மத்திய வங்கி பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தன்னு சொல்லி, அல்லது எங்களோட நாணய கொள்கை எங்களோட பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தன்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து பரீட்சையில உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படுகிற விடயம். ஆகவே உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட நாணயங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு வகையான நாணயத்தை வந்து பயன்படுத்துகின்றது. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா யூஎஸ் டாலர்ஸ் சொல்லுவோம் நாங்கள், இலங்கை ரூபான்னு சொல்லுவோம், இந்தியன் ரூபின்னு சொல்லுவோம் நாங்கள், இந்தியன் கரன்சியை. ஆகவே சில நாணயங்கள் வந்து யூஎஸ் டாலர்ஸ், ஜப்பான் ஸ்டெர்லிங் பவுண்ட், சுவிஸ் பிராங்க் இந்த போன்ற நாணயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நாங்கள் யூஎஸ் டாலர்ஸ் எடுப்போம். யூஎஸ் டாலர்ஸ் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த நாணயம் வந்து எல்லா நாடுகளாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்டர்நேஷனல் ரேட்டுக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்ற நாணயங்கள். அது நான் சொல்லுவோம் சாஃப்ட் கரன்சின்னு சொல்லுவோம் நாங்கள், சாஃப்ட் கரன்சி. இட் கேன் பி யூஸ் ஃபார் த இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ். பட் எங்களோட ஸ்ரீலங்கன் கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ரூபியை வந்து we cannot use for the international rate. Our currency is called hard currency. வன் நாணயங்கள் சொல்லப்படும். இந்த வன் நாணயங்கள் வந்து அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ரூபீஸ், இந்தியன் ரூபீஸ் போன்ற வந்து வெளிநாடுகள்ல வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லது எங்கட ரூபாவை கொண்டு யூகேல கொண்டு போய் எந்த பொருளும் வாங்க இயலாது. They will not accept of Sri Lankan currency because that's not a soft currency or
it cannot be used for the international rate. ஆகவே எங்கள் ஸ்ரீலங்கன் மணியை வந்து நாங்கள் இலங்கைக்கு உள்ளதான் பயன்படுத்தலாம், அல்லது இந்தியாவில போய் கூட நாங்கள் பொருட்களை வாங்க இயலாது, அல்லது பாகிஸ்தான்ல போய் பொருளை வாங்க இயலாது. ஆனால் யூஎஸ் டாலர்ஸ் கொண்டு வாங்கலாம், ஸ்டேர்லிங் பவுண்டை கொண்டு வாங்கலாம், ஜப்பான் யெனை கொண்டு பொருட்கள் வாங்கலாம். ஆனால் இலங்கை ரூபாவுக்கு அந்த அளவு பெறுமதி இல்லை இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து. ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது வந்து எவ்வளவு, அதாவது மணி சப்ளை, ஒரு நாட்டு நாணயத்தினுடைய வெளியீட்டை தீர்மானிக்கின்ற காரணிகள் சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பாடமாக இருக்கும். வந்து பரீட்சையிலையும் கேள்விகளாக கேட்கப்படுகிறது, நீங்கள் பொதுவாக அறிஞ்சிருக்க வேணும். ஆகவே இது வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் அல்லது நாணயங்கள் சொல்லுவோம், நாணயம் கரன்சிஸ் அண்ட் நோட்ஸ், காயின்ஸ் அண்ட் நோட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாணயத்துக்கு பதிலாக இன்னொரு நாணயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு நாணயம் இல்ல, இன்னொரு வகையான நாணயம் சொல்றது பிட் காயின்ஸ் சொல்லுவாங்க, பிட் காயின்ஸ். இதுக்கும் வந்து அந்த யூஎஸ் டாலர்ஸுக்கு எதிராகவோ அல்லது ஏதாவது இன்டர்நேஷனல் ரேட் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து நாணயத்துக்கு பதிலாக பயன்படுத்துகின்ற நாணயம் தான் வந்து பிட் காயின்ஸ் அழைக்கப்படும். இது வந்து சட்ட ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை, சட்ட ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட, ஒரு சில நாடுகள் வந்து இந்த பிட்காயினை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்த்து போவோம். நாங்கள் இதுவும் வந்து சில நாடுகள் வந்து ஒரு சில நாடுகள் வந்து இந்த காயினை வந்து ஏற்றுக்கொள்றது. இது வந்து இந்த மத்திய வங்கியால் வெளியிடப்படுவதில்லை, ஒரு நிறுவனத்தாலும் வெளியிடப்படும். ஒரு குறித்த ஒரு நிறுவனத்தால் வந்து இந்த காயின் வந்து வெளியிடப்படுகின்றது. இதுக்கு ஒரு பெறுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு காயின் வந்து எவ்வளவு டாலர், ஒரு $30 அல்ல $10 சொல்லி தீர்மானிக்கப்படும். இது வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையால் தீர்மானிக்கப்படும். இது வந்து இது சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லை, நீங்க கண்ணால பார்க்க இயலாது. ஆகவே நீங்கள் ஒரு கணக்கு ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இதனுடைய பெறுமதி வந்து உங்களோட இணையதளத்தில் உங்களோட இந்த ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நீங்க அந்த காசை வாங்கலாம். நீங்க வேணுமெண்டா இந்த பணத்தை வந்து வாங்கலாம், கண்ணால பார்க்க இயலாது, ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் நீங்க விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் சொல்லிச்சு பார்ப்போம், இதெல்லாம் வந்து பிட்காயின் சொல்லி அழைப்போம் நாங்கள். ஆகவே இந்த நாணயத்தை பாருங்க, இது எந்த நாட்டு நாணயத்தினுடைய நாணயம்? இது எந்த நாட்டு நாணயம்? இது யாரா சொல்லுங்க பாப்போம். சிம்பாப்வே வந்து ஒரு ஃபேமஸான நாடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்குது. இதனுடைய பெறுமதி எவ்வளவு? இந்த நாட்டு நாணயத்தின் பெறுமதி சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நாணயத்தின் பெறுமதி எவ்வளவு போட்டிருக்குது பாருங்க. 10 trillion. 10 trillion, எஸ். சிம்பாப்வே, வெனிசுலா வந்து ஃபேமஸா இருக்குது. என்னத்துக்கு வந்து சொன்னால் there's a high inflation in the world ன்னு சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே மிகவும் அதிகமான பணவீக்கத்தை கொண்ட நாடு வந்து சிம்பாப்வே. அதுக்கு அடுத்து பார்க்க போனீங்கன்னு சொன்னா தெரியும், வெனிசுலா இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து வெனிசுலா. இவருடைய இது பெறுமதி எவ்வளவு பாருங்க. இது வந்து இது பெறுமதி எவ்வளவு? 500 மில்லியன். நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்க, இது பாத்துருப்பீங்க அப்படி நாணயத்தின் பெறுமதியா வந்து. இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது இதுதான். இது வந்து ஜிம்பாப்வே பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஜிம்பாப்வே வந்து வெளியிட்ட நாணயம். இது வந்து $100 trillion பாருங்க. இது வந்து $10 trillion, இது வந்து $100 trillion பாருங்க. எவ்வளவு சைவர் பாருங்க, நீங்க இது பாருங்க எவ்வளவு சைவர் எல்லாம் போட்டு பாருங்க நீங்கள். ஆகவே இப்படி எல்லாம் நாணயத்தை வெளியிட்டு செய்திருக்கணும். என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்படி எல்லாம் பாருங்க, எங்க ஸ்ரீலங்கா இதை பாருங்க, எங்க ஸ்ரீலங்கன் ரூபீஸ் வந்து மேக்சிமம் வந்து 5000 தான் எங்கட இது வந்து. இங்கால பாருங்க யூஎஸ் டாலர்ஸ் இருக்கு பாருங்க. யூஎஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவையினுடைய ஆகக்கூடிய நாணயத்தினுடைய பெறுமதி எவ்வளவு போட்டுக்கணும்னு சொன்னா $100 தான் போட்டுக்கணும். அதுக்கு மேல அடிக்கவே இல்லை வந்து. அமெரிக்காவில பிரிண்ட் பண்ணப்பட்ட ஆகக்கூடிய பெறுமதியான தொகை $100.
எங்க ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னு சொன்னா 5000 rupees. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவ பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெனிசுலா கரன்சி வந்து இது வந்து வெனிசுலா அந்த கரன்சி. இது வந்து இது எந்த நாட்டு நாணயம் சொல்லுங்க பாப்போம் முடிஞ்சா. இது எந்த நாட்டு நாணயம்? இந்த நாட்டு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும் பக்கத்து நாடு சைனா. சைனா. சைனா நீங்க பாப்பீங்க விரல் நாணயத்தை பாப்பீங்க நீங்க. இது சைனான்னு சொல்லுவேன் நாங்கள். ஆகவே இப்ப வந்து 100 எல்லாம் இருக்குது வீட்டு. ஆகவே என்ன நடந்துன்னு சொன்னா இங்க பார்க்கணும் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. $10 billion இங்கால பார்த்தோம்னு சொன்னா $100 billion அடிச்சிருக்கோம். இங்க இப்படி காசு அடிச்சா என்ன நடக்கும்? இப்ப வந்து பொதுவா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் இலங்கையினுடைய மத்திய வங்கி. அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஜிம்பாப்வே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அது சொல்றது வந்து யூஎஸ்ல இருக்குது. வந்து அவங்களாம் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ஸா இருப்பாங்க, அவங்களாம் சென்ட்ரல் பேங்கா இருப்பாங்க இங்க அமெரிக்காவில். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா $10 trillion போட்டிருக்காங்க, $100 போட்டிருக்காங்க. ஆகவே இப்ப பாருங்க, இப்ப நாணயங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கா ரூபீஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பார்த்தோன்னா யூஎஸ் ஒரு பாப்பா நான் சொல்ல $100 உங்கள்கிட்ட இருக்குது, அதே போல 100 rupees உங்கள்கிட்ட இருக்கும். ஆகவே இதுல பாருங்க இந்த $100 5,000 rupees பெருசு பாருங்க. அப்போ 5,000 rupees $100 பெருது. இப்ப இங்க இப்ப தற்போது மார்க்கெட்ல வந்து இப்ப சொல்லுவோம் நாங்கள் இது எவ்வளவு போகுது? இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு போகுது? இப்ப வந்து டாலர்ஸ் எவ்வளவு போகுது? இப்ப டாலர்ஸ் வந்து 199 எவ்வளவு போகுது? இப்ப சரி ஒரு 185 அப்படி சொல்லவே நாங்க கவனிக்கல பாப்போம். நாங்கள் ஒரு ஆஃபர் போடுங்க. எவ்வளவு போகுது? இப்ப 198 ரைட் 98 போகுதுன்னு சொல்லுவோமா? எஸ், ஒரு ரவுண்ட் ஃபிகரா போடுங்களேன். 200 போடுவோம், 200 போடுங்க. அப்ப $100 எவ்வளவு ரூபீஸ் வருது பாருங்க. அப்போ பெருக்குங்க. $100 into 200 போடுங்க. எவ்வளவு வரும்? ரூபீஸ் மாத்துங்க. 20,000 பாருங்க. 20,000 rupees. இங்கால 5,000 rupees. பாருங்க இப்ப $100 not equal for the 5,000 rupees. பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து இந்த $100 பாத்தீங்கன்னு சொன்னால் it's very powerful, it's very high value than the 5,000 rupees. ஆகவே அவங்களுக்கு எங்க அந்த அமெரிக்கால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து தங்களோட நாட்டு நாணயம். எங்க இலங்கையை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்க இலங்கை தான் எங்களோட நாணயம். ஆனா அந்த பெருமதி வேல்யூ ஆஃப் த கரன்சி பிட்வீன் த யூஎஸ் டாலர்ஸ் அந்த ஸ்ரீலங்கன் ரூபீஸ். அப்ப இது இந்த பெருமதி வந்து இந்த பெருமதிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து எங்க தங்கி இருக்குது? அப்ப பாருங்க, எங்கட யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கன் ரூபீஸ் இருக்குது. எங்கட ரூபீஸ்ல வேல்யூ வந்து குறைஞ்சு போகுது. ஆனா யூஎஸ் டாலர்ஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது, பெருமதி கூடுது. அப்ப யூஎஸ் டாலர்ஸ் அந்த நாட்டு நாணயத்துக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது வேர்ல்டு வைட்ல வந்து. இப்ப பாருங்க, இந்த உங்களுக்கு தெரியும் பிரிட்டன் வூட்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டன் வூட்டன் சொல்லி ஒரு உடன்படிக்கை என்று இருந்தது. உடன்படிக்கை அந்த பிரிட்டன் வூட்டா போய் ஒரு உடன்படிக்கை செய்தவன் அந்த காலத்துல வந்து நான் ஆண்ட காலங்க சொல்றேன். அந்த காலப்பகுதியில் வந்து அமெரிக்கால வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு பணத்தை நீங்க வெளியீடு செய்ய வேணும் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஒரு கருவியை சொன்னவன் இது வந்து. அதாவது நீங்கள் எவ்வளவு ஒரு நாடு வந்து ஒரு நாணயத்தை வந்து எவ்வளவு அச்சிட வேணும் என்பதை தீர்மானிக்கின்ற காரணி என்னவாக இருந்த சொல்லுங்க பாப்போம் முடிஞ்சா. ஒரு நாட்டு நாணயத்தினுடைய அக்கார்டிங் டு த பிரிட்டன் வூட் அக்ரிமெண்ட், ஓகே, அதன் அடிப்படையில வந்து ஒரு நாட்டு நாணயத்தை வந்து வெளியீடு செய்யறதுக்கு வந்து இது அடிப்படையா இருக்கும். liquidity. ஓம் அந்த அந்த பிரிட்டன் திரவத்தன்மை. எஸ் சொல்லுங்க. பணத்தின் திரவத்தன்மை.
திரவத்தன்மைன்னு சொல்லும். சரி சரி. நீங்க வந்து அந்த 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 பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அது சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ஒரு நாடு வந்து எவ்வளவு நாணயத்தை அச்சிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது வந்து அந்த நாட்டுல இருக்கிற ஸ்டாக்ஸ். அதாவது வந்து கோல்டு ஸ்டாக்னு சொல்லப்பட்டது. அதாவது நீங்கள் 100 பில்லியன் US$ அச்சிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சமனான தங்கத்தினுடைய அளவு இருக்க வேண்டும். ஓகே, அந்த அசெட்ஸ் சொல்லுவோம் நாங்க. அந்த அசெட்ஸ் இப்ப நாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கன் ரூபி அடிக்கணும் என்று சொன்னால் அது வந்து அதுக்குரிய ரிசர்வ் வச்சு கொண்டு தான் அந்த நாணயத்தை அச்சடிக்க வேணும். அதே போலதான் சொல்லப்பட்டது அந்த பிரிட்டன் உடன்படிக்கையில நீங்கள் எவ்வளவு US$ அச்சிட வேணுமோ அதற்கு ஈக்குவலான தங்கத்தை வந்து நீங்க வச்சிருக்க வேணும். தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த நாட்டிலேயும் வந்து நாணயம் வந்து அச்சிடப்பட வேண்டும் என்று சொல்லி பிரிட்டன் வூட் என்ற உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதை கூட அமெரிக்கா வந்து அதை வந்து முறியடிச்சு போட்டு அதை வந்து பின்பற்ற முடியும். ஏன்னு சொன்னா அந்த கோல்டுக்கான இருப்பு வந்து அங்க பற்றாக்குறையா போயிட்டுது. ஆகவே தங்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு வந்து இப்ப வந்து நாணயத்தை வந்து அச்சிடுவது இப்ப இல்லை. ஆகவே அமெரிக்கா வந்து எவ்வளவு நாணயத்தை அச்சிட்டாலும் அமெரிக்காவினுடைய நாணயத்துக்கு வந்து பெருமதி எப்பவுமே இருக்கும். அது வந்து என்னன்னு சொன்னா அந்த நாட்டு நாணயம் வந்து அது ஏன் டிமாண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டு நாணயத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு பொருட்களை வாங்கலாம். நாங்க இப்ப அமெரிக்கா வந்து அதிக அளவு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டு செய்தாலும் அந்த நாணயம் வந்து வெளிநாடுகளால் வந்து என்ன செய்யப்படும், அப்சர்வ் பண்ணப்படும் சொல்லுவாங்க. அது வந்து அந்த வெளிநாட்டு நாடுகள் வந்து அந்த நாணயத்தை வந்து கொள்வன செய்ய பார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னு சொன்னா இந்த நாட்டு நாணயத்தை வச்சிருந்த மட்டும் நாங்கள் இன்டர்நேஷனல் ரேட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஆகவே இலங்கை என்ன செய்யுதுன்னு சொன்னா ஃபாரின் டாலர்ஸ் தான் வந்து என்ன செய்ய பார்க்குது, உள்நாட்டு கொண்டு வர பார்க்குது. அந்த வெளிநாட்டு நாணயங்கள் இல்லை என்று சொன்னா இலங்கை வந்து ஒரு வெளிநாடுகள் இருந்து பொருட்களை கொள்வன செய்ய முடியாது. ஆகவே வெளிநாட்டு நாணயங்கள் எங்களுக்கு முக்கியம். ஏன்னு சொன்னா இறக்குமதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு. இறக்குமதி இலங்கையில வந்து போதிய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. என்ன பொருளை வாகனங்கள் சொன்னாலும் என்ன பொருளை இறக்குமதி செய்யறதுக்கும் வெளிநாட்டு நாணயங்கள் தான் தேவைப்படும். எங்களுடைய இலங்கை ரூபா வந்து எங்களுக்கு தேவைப்படாது, இறக்குமதிக்கு பயன்படுத்த இயலாது. ஆகவே பொதுவாக வந்து இலங்கையில வந்து 3 வகையான துறைகள் தான் வெளிநாட்டு நாணயத்தை வந்து உள்நாட்டு கொண்டு வருது. ஒன்று சொல்லுவோம் நாங்கள் தோட்ட தொழில், அதாவது நாங்கள் சொல்லுவோம் எஸ்டேட், அதாவது தேயிலை, ரப்பர், அந்த அது வந்து எஸ்டேட் செக்டர்ஸ் வந்து வெளிநாட்டு நாணயத்தை கொண்டு வருது. எப்படி சொன்னா எஸ்டேட் செக்டர் வந்து அதுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. தேயிலை, ரப்பர் என்று சொல்லி ஏற்றுமதி செய்யப்படுது. அங்கே அந்த துறை என்ன செய்ய வெளிநாட்டு நாணயங்களை உள்நாட்டு கொண்டு வருது. அதே போல இன்னொரு துறை இருக்குது கார்மெண்ட் செக்டர்ஸ். அதாவது புடவை, ஆடை தொழிற்சாலை. அப்ப ஆடைகள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்து போட்டு இங்க உள்நாட்டை விற்பனை செய்யறது இல்லை, எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. மூன்றாவது என்ன செய்யுதுன்னு சொன்னால் மூன்றாவது வந்து எங்கட மத்திய கிழக்கு நாடுகள்ல பணிபுரிகிற அந்த பணிப்பெண்கள் அந்த அவை என்ன செய்யணும்னு சொன்னா வெளிநாடுகள்ல போய் தாங்கள் உழைச்சு அந்த காசை வந்து எங்கட இலங்கைக்கு அனுப்புகிறோம். இலங்கைக்கு எப்படி அனுப்பினாலும் அது வந்து சென்ட்ரல் பேங்க் தான் போகும், அது வந்து பேங்க் தான் போகும். ஆனா அந்த குடும்பக்காரருக்கு வந்து ரூபீஸ் தான் கிடைக்கும். ஆகவே எங்கட இலங்கையினுடைய பொருளாதாரமே பொதுவாக வந்து இந்த பெண்களினுடைய கையில இருக்குது. எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எஸ்டேட் செக்டர் பாத்தீங்கன்னு சொன்னாலும் அங்க வேலை செய்யற பெரும்பான்மையான மக்கள் வந்து பெண்கள்லாம் வேலை செய்யணும். தோட்ட தொழில வேலை செய்யறாங்க பெண்கள். அதே போல ஆடை தொழிற்சாலையில வேலை செய்யறாங்களும் பெண்கள் தான். மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை செய்யற ஆக்கள் வந்து பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் வந்து இலங்கைக்கு வந்து அதிக அளவு அந்நிய செலாவணியை வந்து எங்கட நாட்டுக்கு வந்து கொண்டு வரதுல பெரிய பங்குகள் வச்சிருக்கிறோம். இந்த 3 துறையிலையும் இல்ல பெண்கள் இல்லைன்னு சொன்னா எங்கட நாடே சொல்லி வேலையே இல்லை. அதாவது எங்கட பொருளாதாரமே இந்த பெண்களோட கையில தான் தங்கி இருக்குது. என்னன்னு சொன்னா ஃபாரின் கரன்சியை கொண்டு வர ஆக்கள் வந்து இப்பதான் கொண்டு வரணும் எங்களுக்கு வந்து. சரி, அப்ப நாங்க அதுல அப்படி பார்த்துட்டு போனோம்னு சொன்னா இப்ப இலங்கை வந்து எவ்வளவு நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது வந்து 2 காரணி தீர்மானிக்கும். ஒன்று வந்து உள்நாட்டு சொத்து, இன்னும் ஒன்று வெளிநாட்டு சொத்துன்னு சொல்லி பார்க்கலாம் வந்து. அதாவது ஃபாரின் அசெட்ஸ் அண்ட் லோக்கல் அசெட்ஸ். அந்த 2 அசெட்ஸையும் வைத்துக் கொண்டுதான் எங்களோட நாணயம் வந்து எவ்வளவு நாணயத்தை வந்து அச்சிடலாம்னு சொல்லி தீர்மானிக்கிறது. ஆனா மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் சில
மத்திய வங்கி தான் அந்த நாணயங்களை வந்து வெளியீடு செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் உள்நாட்டுல வந்து பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் வந்து பிரச்சனை எதிர்நோக்கினால் அதுக்கு காரணம் வந்து மத்திய வங்கி தான் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். மத்திய வங்கி தான் பொறுப்பு. யாரும் தனிப்பட்ட மக்கள் வந்து ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே மத்திய வங்கி தான் நாட்டினுடைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பணவீக்கம் தெரியும் உங்களுக்கு, நாட்டினுடைய பொதுவிலை மட்டமானது நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லுமாயின் அதை நாங்கள் சொல்வது பணவீக்கம் என்று சொல்லுவோம். இன்ஃபிளேஷன் சொல்லி அழைக்க போனாங்க. பொதுவாக நான் சொல்லுவோம் ஜெனரல் பிரைஸ் லெவல் will be increased for continuously for particular time ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெனரல் பிரைஸ் லெவல் சொன்னால் பொது விலை மட்டம், பொருட்கள் சேவைகளினுடைய சராசரி விலை மட்டமானது தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அதிகரித்து சென்றால் அதை நாங்கள் சொல்லுவோம் பணவீக்கம் என்று சொல்லுவோம். இந்த பணவீக்கம் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து நல்லதல்ல, சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த மாட்டாது. பொதுவிலை மட்டம் அதிகரிப்பது வந்து நல்லதல்ல, பொருளாதாரத்துக்கு வந்து சிறப்பானது அல்ல. ஆகவே இந்த பொதுவிலை மட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த மத்திய வங்கி தான் இருக்குது. அதே போல இந்த வட்டி வீதங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய வங்கி தான் இருக்குது. ஆகவே மத்திய வங்கி சிறப்பாக செயற்படாவிட்டால் அந்த பொருளாதாரம் வந்து அடிபட்டு போயிடும். மத்திய வங்கி அந்த உள்நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை அடிப்படையாக கொள்ளாமல், அவற்றினை கவனத்தில் கொள்ளாமல், நாணயத்தை வந்து அந்த எங்க டியூட் அடிக்கிற மாதிரி அச்சிட்டு வெளியிட்டால் என்ன நடக்கும் சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீங்க. இதுதான் நடந்திருக்குது. இதுதான் நடந்தது. அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் சிம்பாப்வே என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த உள்நாட்டு இருப்புகளை அடிப்படையாக கொள்ளாமல், அந்த லோக்கல் அசெட்ஸ் அண்ட் ஃபாரின் அசெட்ஸை வந்து கவனத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் பணத்தை கேட்டு இருக்குது. அரசாங்கம் பணத்தை கேட்ட உடனே அவைக்கு நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்துச்சுன்னா, இவ்வாறு வெளியீடு செய்த உடனே அந்த வெளியீடு செய்த நாணயங்கள் எல்லாம் வந்து பொதுமக்கள கையில போய் சேரும். பொதுமக்கள கையில போய் பணம் சேர்ந்து என்ன நடக்கும்? பொதுமக்கள் சந்தைக்கு வருவினம், சந்தைக்கு வந்து பொருட்களை வந்து வாங்குவினம். பொருட்கள் வாங்கணும்னு சொன்னா பொருட்களுக்கான கேள்வி ஏற்படுத்துவினம். பொருட்களுக்கான கேள்வி ஏற்படுத்துவார்கள். பொருட்களுக்கான கேள்வி ஏற்படுத்தினால் பொருட்கள் வந்து திடீரென்று அதிகரிக்க மாட்டாது. பொருட்கள் நாங்க திடீரென்று அதிகரிக்க முடியாது. என்ன விவசாயம் சொன்னா, இப்ப நாங்கள் விவசாயத்தை செய்ய போறோம்னு சொன்னா, விவசாயத்தை வந்து நாங்கள் ஒரு மாசத்துக்குள்ள உற்பத்தியை அதிகரிக்க முடியுமோ? முடியாது. உருளைக்கிழங்கு அல்லது நெல், அரிசி வந்து இப்போ ஷார்டேஜ் ஆயிடுன்னு சொன்னால் உடனடியாக வந்து அடுத்த கிழமை உற்பத்தி அதிகரிக்க முடியுமா? இல்லை. இட் வில் டேக் டைம் சொல்லுவோம். 1 month, 3 months டைம், 4 months டைம் அப்படி இருக்கும். ஆகவே சந்தையில வந்து திடீரென பொருட்களுக்கான கேள்வி கூடினால், ஆகவே நாங்க உடனடியாக வந்து பொருட்களுடைய நிரம்பல் அதிகரிக்க முடியாது. ஆகவே ஆனா கேள்வி அதிகமா இருக்குது. கேள்வி அதிகமா காரணம் என்னன்னு சொன்னா, பொதுமக்கள் கையில பணம் இருக்குது. சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு கூடி போகுது. எப்படின்னு சொன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் சிம்பாப்வே இட் வாஸ் பிரிண்டட் தி கரன்சி அண்ட் issued among the public or market. அங்க பணத்தை அச்சிட்டு வெளியிட்ட உடனே சந்தையில வந்து பொதுமக்கள் கையில பணம் அதிகரிச்சிட்டு இருக்குது. அவை இந்த பொதுமக்கள் கையில காசு கூட பொதுமக்கள் பொருட்களான கேள்வி அதிகரிப்பினம். கேள்வி அதிகரிக்குது, ஆனா பொருட்களை நிரம்பலை இல்லை. ஆக என்ன நடக்கும்? பணவீக்கம், விலைமட்டம் அதிகரிக்கும். விலைமட்டம் அதிகரிச்ச உடனே அந்த பொருளாதாரம் வந்து என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள விலை கூடுது. ஏன் கூடுச்சுன்னு சொன்னால் இந்த நாணயம் வந்து அதிக அளவில் அச்சிடப்பட்டிருக்குது. ஆகவே நாணயத்துக்கு பெருமதியே இல்லை. நீ பார்த்துருப்பீங்கன்னா சிம்பாப்வே வாசிச்சு பாருங்க. சிம்பாப்வேல வந்து இந்த கடதாசி இந்த நாணயத்தை பயன்படுத்தி இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செய்து விற்கிறேன் கடையில. ஏன்னு சொன்ன பாருங்க, $10 trillion வந்து ஒரு தாளா இருக்குது இது வந்து. ஆகவே இதை கொண்டு நீங்கள ஒரு என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு பான் கூட வாங்க முடியாது. அங்க அப்படி இருக்கும். ஒரு பான் கூட வாங்க முடியாது. இது வந்து $10 வந்து $1 இது இல்லாம இருக்கு, சமன் இல்லாம இருக்கும். $10 trillion not equal for the $1 அப்படித்தான் இருக்குது அங்க வந்து. பெருமதியே இல்லை. நான் இந்த கடதாசி இந்த நாணயத்தை பயன்படுத்தி இந்த பணத்தை பயன்படுத்தி அங்க கடவழிய அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். இது பேப்பர் எல்லாம் மடிச்சு பெருமதி இல்லாம போயிட்டு. The currency value is less than the paper. அப்படி அந்த நிலைமை. இன்னும் பாத்தீங்களா? இத வந்து நல்ல ஒரு உதாரணம் வந்து, அதாவது
ஒரு 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 மத்திய வங்கி இருப்புக்களை அடிப்படையாக கொள்ளாமல் நாணயத்தை அச்சிட்டால் அந்த நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடையும், பெறுமதியே இல்லாம போயிடும். அதுக்கு வந்து இந்த இந்த நாட்டுல வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து முதலீடு செய்ய வருமா? அந்த நாட்டுல வந்து எப்படி இருக்கு? ஆகவே உலகிலேயே அதிக அளவு பணவீக்கத்தை கொண்ட நாடு வந்து இந்த சிம்பாப்வே. 350%, 400% எல்லாம் பணவீக்கம் இருக்குது இந்த நாட்டுல வந்து. ஆகவே பானின விலை எல்லாம் பயங்கரமான விலை அங்க வந்து. ஆகவே இதான் அந்த பொருளாதாரம் வந்து இந்த அதாவது இந்த இருப்புக்களை அடிப்படையாக கொண்டு நாணயத்தை அச்சிடாமல் வந்து அது விளைவாக இருக்கு. இது வந்து நல்ல லெசனா இருக்குது வந்து எல்லாருக்கும் வந்து. ஆகவேதான் ஒரு ஒரு பொருளாதாரமானது ஒரு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து மத்திய வங்கி தான் பொறுப்பா இருக்கணும். மத்திய வங்கி இந்த நாணய வெளியீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் சிம்பாப்வே தான் இந்த நாணயத்தை வெளியிட்டு இருக்குது. அதே போல வெனிசுலா பாத்தீங்கன்னு சொன்னாலும் இதுதான் பிரச்சனை. அங்க வந்து அவன் வந்து அந்த நாணயத்தை வெளியீடு செய்யத்தான் வேணும், அதுக்குரிய இருப்பு இருக்கணும். உள்நாட்டுல இருப்பு இல்லாமல் அச்சுட்டா இதுதான் பிரச்சனை வரும்னு சொல்லப்படுது. சைனீஸ் யுவாங்கன்னு சொல்ல நாங்கள் இதை வந்து சரி. ஆகவே இலங்கை மத்திய வங்கியானது அண்மையில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த கால அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்கள், இலங்கையும் அதிக அளவு நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்தன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிகைகள்ல வந்து. நாணயத்தை அச்சிட வேணும். என்னன்னு சொன்னா நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிமானிட்டைசேஷன் சொல்லப்படுது. அதாவது பணத்தை வந்து செல்லுபடியற்றதா மாத்துறது வந்து டிமானிட்டைசேஷன் சொன்னா பணத்தை இல்லாம பண்றது. சில பணத்தை வந்து பெறுமதி இல்லைன்னு சொல்லி உடனே வந்து அரசாங்கம் அறிவிச்சது. கடந்த காலத்துல வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து அதன் காலப்பகுதியில் வந்து சில நாணய தாள்களை வந்து செல்லுபடியற்றதாக அறிவிச்சது. அதுல காரணம் என்னன்னு சொன்னால் என்னென்னால் அந்த கருப்பு பணத்தை வந்து இல்லாமல் பண்றதுதான் நோக்கம்னு சொல்லிச்சு. நம்ம வந்து என்னன்னு சொன்னா நீங்கள் குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து நீங்கள் பேங்க்ல போடாமல் உங்களோட லோக்கர்ல வச்சிருந்தால் அது வந்து கணக்குல காட்டப்படாது. அதாவது உங்களுக்கு நீங்கள் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அளவு நாணயத்தை கொண்டு போய் வைப்பு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களிடம் கேட்பார்கள், இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எவ்வாறு கிடைச்சது, அதுக்குரிய வருமான வகைகளை நீங்க சொல்ல வேணும். இப்ப திடீரென்று பாருங்க, நீங்கள் இருக்கிறீங்க இல்ல நான் இருக்கிறேன், ஒரு $100 மில்லியன் நாங்க பேங்க்ல போட போறோம்னு சொன்னால் அவர்கள் உடனே எனக்கு பேங்க்ல போட்டு கால் பண்ணி கேட்பார்கள், உங்களுக்கு $100 மில்லியன் எப்படி வந்துச்சு, அல்ல $100 வந்து எப்படி வந்துச்சு, உங்களுக்கு வருமான வகையில சொல்லுவோம் நான் வந்து. ஆகவே அப்படி எனக்கு வந்து அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னா போதை பொருட்கள் வியாபாரத்தில் ஈடுபடுறது, ஆட்காட்டத்தில் ஈடுபடுற ஆட்களுக்கெல்லாம் வந்து வருமானம் பெறும். ஆனா அந்த வருமானத்தை வந்து அரசாங்கத்துக்கு வங்கியில போட்டால் வங்கியில கணக்கு கேட்பணும் என்னன்னு சொல்லி, எவ்வளவு வந்தன்னு சொல்லி. ஆகவே அப்ப சட்ட ரீதியற்ற முறைகளில வந்து உழைக்கிற வருமானத்தை வந்து மக்கள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து வங்கிகள்ல வைப்பு செய்ய முடியாது. அதுதான் தொடர்ந்து இன்னும் ஒரு ஆக்கள் பேர்ல போய் வைப்பு செய்வினம். அல்லது அதுவும் கஷ்டம் சொன்னா தங்கள் வந்து லொக்கர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த பணத்தை வந்து சட்ட ரீதியாக உழைச்ச வருமானங்களை வந்து. அப்ப சட்ட ரீதியாக உழைச்ச வருமானங்கள் வங்கிகள்ல இருக்காது, அது வந்து லொக்கர்ல போட்டு வச்சிருப்பினோம். இப்ப லொக்கர்ல போட்டிருக்கிற பணத்தை வந்து திடீர்னு அரசாங்கம் சொல்லுது அந்த குறிப்பிட்ட நாணயத்தை வந்து இல்லாமல் பண்ணினால், அதாவது பெருமதி இல்லைன்னு சொல்லி அறிவித்தால் அவையே உடனடியாக வந்து வங்கிகள்ல போய் வைப்பு செய்ய பார்ப்பினோம். அப்படி வங்கிக்கு வருகின்ற பொழுது அதுக்குரிய கணக்குகள் வந்து கேட்கப்படும். அதுதான் நோக்கம்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனால் எங்கட இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா $5000 தாள் வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யப்பட்டது. அப்ப இலங்கையில் $1000 நாணயம் இருந்துச்சு, இருக்குது. ஆனால் $5000 நாணயம் வந்து அச்சிட்டமைக்கான காரணம் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்பா யாராவது. இலங்கையில வந்து $5000 பெறுமதிய நாணயம் வந்து அச்சிட்டமைக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இலங்கையில?
சொல்லலாம் பரவாயில்லை, இது நாங்க சொல்லுவோம், இதான் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப அமெரிக்கால வந்து மேக்சிமம் வந்து $100 தான் இருக்குது. ஆனா இலங்கையில வந்து 5000 ரூபாய் நாணயம் வந்து அச்சிட்டு வெளியிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன வேற சொல்லுங்க பாப்போம். இதுக்கு சொல்லுங்க. பணவீக்கம் சொல்றீங்க. வேற சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க வேற ஏதாவது. அப்ப இன்ஃப்ளேஷன் இருந்தா சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சியை தூண்டுறதுக்கா? சரி சரி, வேற என்ன சொல்லுங்க பாப்போம். இதை வேற ஏதாவது இன்னும் ஏதாவது மட்டே பேசலாம், கதைங்க, எல்லாரும் கதைக்கணும். சொல்லுங்க, நான் மட்டும் தான் கதைக்கிறேன். சொல்லுங்க. இது வந்து நடைமுறை சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. சொன்னபடியெல்லாம் ஓகே. சரி சரி, மற்ற யார் இருக்கிறோம் லைன்ல, சொல்லுங்க பாப்போம். யாரும் கதைக்கணும். இது நீங்கள் இது வந்து வண்டி இது எப்படி இப்ப நீங்களும் சொல்லதான் தெரியும். நாங்கள் என்ன கதைக்கலாம் உங்களோடது. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க 1000 ரூபாய் விட்டு 5000 ரூபாய்க்கு மாறினீங்க? என்ன காரணம் என்ன? கொண்டு செல்வதற்கு இலகுவாக. ஆமாம், அது மட்டும்தான். சரி, எஸ் எஸ், உங்களோட விட வந்துட்டு அநேகமா இல்ல. என்னன்னு சொன்னா பாருங்க, இப்ப நான் வந்து இப்ப இலங்கையிலும் அப்படித்தான் பணவீக்கம் கூடித்தான் போச்சு. இலங்கையிலும் பணவீக்கம் இருக்குது. பொருட்கள் உங்களுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டேன், மருதானியில படிச்ச சொல்லிச்சது படிச்ச மருதானியில வந்து ஒரு தங்களோட பாட்டியின் காலத்துல பாட்டின காலப்பகுதியில வந்து ஒரு காணி வந்து வழங்கப்பட்டதான் வந்து 60 ரூபாயோ 70 ரூபாய்க்கு வாங்கினவையா. இப்ப இல்ல, அந்த காலத்துல தங்களோட பாட்டின காலத்துல சும்மா சொல்ல 100 ரூபாய்க்கு ஒரு பானை எவ்வளவு போகுது, பானை விலை எவ்வளவு இப்ப ஒரு பானை விலை என்ன விலை இப்ப? 70 ரூபாயா? 9 ரூபாய், 80 ரூபாய், 8 rupees. அப்ப அந்த மருதானியில வந்து அந்த பாட்டி வந்து 80 ரூபாய்க்கு காணி வாங்கி இருக்கிறா. நீங்க நம்புறீங்களா? எஸ், அந்த இப்ப இல்ல, அந்த காலத்துல பாட்டின காலத்துல 80 ரூபாய்க்கு வந்து ஒரு லேண்ட் வாங்கி இருக்கிறா. சரியா? ஆனா இப்ப பானினுடைய விலை வந்து 80 ரூபாய். சரிதானே? அப்ப உங்களோட நீங்க பாத்துப்பீங்க, உங்களோட பாட்டின காலப்பகுதியில வந்து அவையோட சம்பளம் வந்து 50 ரூபாய், 40 ரூபாய், 30 ரூபாய் இருந்திருக்கு. ஆனா இப்ப பாருங்க, அந்த எங்களோட பெருமதி வந்து என்ன மறைமாற்றம் அடைஞ்சிருக்குது, விலை மட்டம் அதிகரித்திருக்கு. ஆகவே அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10 ரூபாய் எல்லாம் போதும் அந்த காலத்துல. ஆனா இப்ப நாங்க எங்கட தற்காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட வாழ்க்கை செலவு கூடி போயிட்டுது. சரியோ? ஆகவே எனவேதான் மத்தியங்க பார்த்தது, இப்ப நாங்கள் எல்லாமே 1000 ரூபாய் நோட்டுல இருக்கோம்னு சொன்னால், சரியோ, இப்ப எல்லாருக்கும் வந்து இந்த பணத்தை வந்து அதிக அளவு தான் நாங்க செலவழிக்க வேண்டி இருக்குது. இப்ப நாங்கள் என்ன தேவைகள் அதிகமா இருக்குது, பொருட்களுடைய விலை அதிகமாக காணப்படுது. எனவே இப்ப நாங்கள் போய் இப்ப 5000 ரூபாய் நாங்கள் போய் ஏடிஎம் எடுக்க போறோம்னு சொல்லுங்களேன். அப்ப ஏடிஎம் 5000 ரூபாய்க்கு எடுக்க போறோம்னு சொன்னால், இப்ப நான் வந்து ஏடிஎம் 5000 ரூபாய்க்கு வந்து அந்த அமௌண்ட போட்டால் எல்லா தாளும் வந்து 100 ரூபாய் நோட்டிலே உள்ளுக்கு இருக்குமென்னு சொன்ன மெஷின்ல இருக்குமென்னு சொன்னால் எவ்வளவு நேரம் எடுக்க சொல்லுங்க பாப்போம். இப்ப எல்லா நோட்டும் வந்து 100 ரூபாய் ஃபீட் பண்ணிருக்கு மெஷின்ல, ஏடிஎம் மெஷின்ல. அப்ப 5000 ரூபாய் நோட் வாரத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் பாருங்க பாப்போம். அந்த மெஷின் எவ்வளவு நேரம் ஓடும் ரன் பண்ண சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் வந்து நேரம் வீணாகும். மற்றது மெஷினுக்குரிய இது வந்து என்ன செய்யும், அந்த எலக்ட்ரிசிட்டி தான் வீணாகும். அது தேய்வானம் இருக்குது மெஷினுக்கு எல்லாம் வந்து. எனவேதான் மக்கள் வந்து அதிக அளவு நாணயத்தை பயன்படுத்துகிறோம். நாட்டில் பணவீக்கம், கொடுக்கல் வாங்கல் அளவு கூடிட்டுது, வாழ்க்கை செலவு கூடிட்டுது, பணம் அதிகமா தேவைப்படுது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பெட்டில கொண்டு போறோம் காசை, அல்ல பேக்ல கொண்டு போறோம்னு சொன்னா நாங்க சொல்ல போறோம் ஒரு 100,000 rupees. அப்ப எல்லாம் 100,000 rupees எல்லாமே வந்து ஒரு 100 rupees இருக்குமென்னு சொன்னால், அல்லது 500 நோட்டா இருக்குமென்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு பெட்டி வேணும் எங்களுக்கு கொண்டு போறதுக்கு. அல்ல 100 rupees இருக்குமென்னு சொன்னா ஒரு பெட்டி வேணும். ஆனா 5000 ரூபாய் தாரன்ஸ் ஒரு கவர்ல இந்த கவர்ல போட்டுட்டு போகலாம் 100,000 rupees வந்து. சரியா? இனிமேதான் அந்த 100,000 rupees நாங்கள் இந்த ஏடிஎம் மெஷின் எடுக்க வேணும் என்று சொன்னால், எல்லாமே ஒரு 1000 ரூபாய் நோட்டாக இருக்குமென்னு சொன்னால் எவ்வளவு டைம் எடுக்கும் பாருங்க ஓடுறதுக்கு. இந்த ரன் பண்ண மிஷின் அது தேவை பார்க்கணும். நாங்கள் வந்து டைம் பார்க்கணும், பெருமான தேவை பார்க்கணும், எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும்.
எனர்ஜி பார்க்கணும். எனவே மத்தியை பார்த்தது இதெல்லாம் சரியான சிக்கலா இருக்கும். ஆகவேதான் மக்களிட கொடுக்கல் வாங்குற அளவு அதிகமா போச்சு. அப்படிதான் இந்த 5000 தாளை வந்து அச்சிட்டோம். 5000 தாளை போய் மிஷின்ல இருக்குமென்னு சொன்னா நீங்க ஒரு 100,000 rupees எடுக்கணும்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு 20 நோட் வாணும் உங்களுக்கு. ஒரு 20 தாள் வந்து போதும். 20 மிஷின் ஓடா போதும். ஆனா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் 1000 தாள் அவளுக்கு இருக்குமென்னு சொன்னால் அது எவ்வளவு தூரம் ஓடும்? 100 தரம் ஓட பார்க்கும். 100,000 rupees 100 தரம் ஓடும். ஆனா இது 5,000 நோட்டுக்கு ஒரு 20 டைம்ஸ் ஓடும் போதும். இவற்றை எல்லாத்தையும் வந்து எனர்ஜி, பெருமான தேவை, டைம் எல்லாத்தையும் வந்து ரிடியூஸ் பண்ணா இந்த 5,000 rupees வந்து பிரிண்ட் பண்ணிச்சேன். சரிதானே? ஆனா இதே போல 100 ரூபாய் எங்கட நாட்டுல வந்து அதிகமாக வந்து 100 ரூபாய் தான் இருக்கும் என்று சொன்னால், சும்மா ஜஸ்ட் இமேஜின் ஸ்ரீலங்கா there cares no 5,000 rupees, only 100 rupees like a US dollars. US dollars மாதிரி எங்கட நாட்டுல 100 ரூபாய் தான் மேக்ஸிமம் இருக்கும் என்று சொன்னா நிலைமையை பாருங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நாங்கள் எல்லாம் வந்து பெரிய பெட்டியா கொண்டு போய் கடையை போய்க்க. எங்க நாட்டுல வந்து மேக்சிமம் நீங்க திங்க் பண்ணுங்க 100 ரூபாய் தான் எங்க நாட்டுல இருக்கும் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. நாங்க எவ்வளவு காசு கொண்டு போய் கடைக்கு போய்க்க. பெரிய அந்த பொருட்கள் வாங்குற அளவை விட நாங்க கொண்டு போற பேக் வந்து பெரிய பேக்கா இருக்கும். அப்படி அதுக்காகத்தான் எங்க நாட்டு வந்து இப்படி அடிச்சது. அதுபோல சிம்பாப்வேன்னு செய்து சொன்னா அப்படி அடிக்கிறது காரணம் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து மில்லியன் ரூபீஸா இருந்துச்சு. பொருட்கள் வந்து ஒரு பான் வந்து 100 மில்லியன் இருந்திருக்குது. அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா பொருட்கள் விலையெல்லாம் மில்லியன் ரூபீஸ் இருக்குது. அந்த சிம்பாப்வே பேங்க் அடிச்சு விட்டது. எல்லாம் மில்லியன் ரிலீஸ் அடிச்சு விட்டது காசு. ஏனென்றால் இவ வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு பானின் விலை வந்து 100 மில்லியன் சொன்னால் 100 மில்லியன் ரூபீஸ் சொன்னால் எவ்வளவு காசு கொண்டு வந்து சொல்லுங்க போயக்க. எல்லாம் ஜஸ்ட் திங் இஸ் லைக் திங்க் பண்ணுங்க. இந்த சிம்பாப்வேல வந்து மேக்சிமம் கரன்சின்ற வேல்யூ வந்து $100. சிம்பாப்வே $100 எல்லாம் $100 இருக்குமென்று சொன்னால் அது சிம்பாப்வே நாணயம் வந்து ஆகக்கூடியது 100 தான் இருக்குமென்று சொன்னால் ஒரு பான் வாங்குறதுக்கு வந்து பான் விலை எவ்வளவு? 100 மில்லியன் ரூபீஸ். 100 மில்லியன் ரூபீஸ் இந்த 100 மில்லியன் சிம்பாப்வே டாலர்ஸ். அவர் ஒரு பான் வாங்க போற என்ன கொண்டு வந்துருங்க? பேக் கொண்டு பான் வந்து வாங்க சொல்லி மேக் போதும். ஆனா காசு எதுல கொண்டு போகணும்? காசு கொண்டு போறேன்டா. காசு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ட்ரக் வேணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். $1 அது பெருமதி. அல்லது $100 மில்லியன் கொண்டு வந்துருங்க. எனவேதான் பார்த்தாங்க அவங்க அந்த பேங்க் பார்த்தது பொருட்கள் எல்லாம் வந்து மில்லியன் ரூபீஸ் இருக்கேக்க இந்த நாணயத்தை வந்து இப்படி அடிச்சு விட்டாங்க. ஆகவேதான் இலங்கையும் இந்த இப்படி போகுது. 5,000 rupees அடிச்சு போட்டாங்க. ஆனா யூஎஸ்காரன் வந்து அடிக்கல. அவங்க வந்து $100. காரணம் வந்து அங்க வந்து $100 வந்து பெரிய பெருமதி. அங்க வந்து இலங்கையே பெரிய பெருமதி $100 வந்து. ஆனா $100 வச்சு அங்க சமாளிக்கலாம். நீங்க காலையில நியூயார்க்ல சாப்பிடுறேன்னு சொன்னால் $1.5 இனஃப். நீங்க காலை சாப்பாடு சாப்பிடறதுக்கு $1.5 சிம்பிளா சாப்பிடலாம். $1.5 வந்து $2 போதும். மத்தியானம் சாப்பிடுறது போதும். $2 மத்தியானம் அகலமா ஆர்ப்பாட்டம் எல்லாம் சாப்பிடணும். ஆர்ப்பாட்டம் இல்லாம சிம்பிளா சாப்பிட்டா சும்மா ஒரு பீஸா மாதிரி சாப்பிட்டீங்கன்னா $1.5 போதும். அந்த பின்னரமும் அப்படி சாப்பிடலாம். அப்படி $2 போதும் அங்க சாப்பிடுறது ஒரு மாதிரி நோமல சாப்பிடுறதுன்னு சொன்ன. அப்ப இங்க சாப்பிடுறேன்னு சொன்னா எவ்வளவு வேணும் உங்களுக்கு? இங்க எவ்வளவு வேணுமே உங்களுக்கு? ஆகவே அதான் வந்து அந்த நாட்டினுடைய பணவீக்கத்தை வந்து உறுதியாக வச்சிருக்க வேணும். இதுக்கு வந்து மத்திய வங்கி தான் எல்லாம் காரணம் சொல்லணும். உங்களை சொல்ல இயலாது. யாரு? பொதுமக்களை சொல்ல இயலாது. நீங்கள் வந்து யாரும் சொல்ல இயலாது. மத்திய வங்கி தான் பொறுப்பா இருக்க வேணும். மத்திய வங்கி வந்து உள்நாட்டு இருப்புகளை அடிப்படையாக கொள்ளாமல் அரசாங்கம் சொல்லும் தெரியும். அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் என்ன செய்யும்? அக்காலத்துக்கால மாற்றம் அடையும். கிரீன் பார்ட்டி வரலாம், ரெட் பார்ட்டி வரும், ப்ளூ பார்ட்டி வரும். இலங்கையில வரும், எங்கேயும் வரும். பார்ட்டி வந்து கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தே வில் சேஞ்ச் இயர் பை இயர் வந்து மாற்றம் அடையும். வெறுவினம் தோற்பினம் அப்படிதான் செய்யும். ஆனா அரசாங்கம் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும்.
வெளிநாடுகளோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோ அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை நம்புறதை விட அந்த சென்ட்ரல் பேங்கை தான் பொறுப்பா வச்சிருந்து காசு கொடுக்கும். சென்ட்ரல் பேங்க் அப்படியே இருக்கும். இப்ப சென்ட்ரல் பேங்க் கவர்னர் இருக்கிறார்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவானாக்கள் தான் இருப்பேன், அவை தான் வச்சிருப்பேன் நம்ம அதிகமா. ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எல்லாம் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் தான் இருக்கணும். இலங்கையிலேயும் வந்து இப்ப இருக்கிற வந்து பேராசிரியர் WD லக்ஷ்மன், ப்ரொஃபசர் லக்ஷ்மன் ஒரு எக்கானமிஸ்ட் தான். ஆனா அவைதான் பொறுப்பா இருக்க வேணும். நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்க வேணும், உறுதியாக வச்சிருக்க வேணும். நாட்டில பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேணும். அதிக பணவீக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற வகையில இந்த பணத்தை வந்து வெளியீடு செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ என்ன செய்யணும், பொதுமக்களை கவர்றதுக்காக வந்து நீங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பொருட்களை தருவோம், இலவசமாக எல்லாம் செய்து தருவோம்னு சொன்னா இலவசமாக கொடுக்கறதுக்கு எங்க என்ன வேணும்? இலவசமாக பொருட்கள் கொடுக்கணும், இலவசமாக அது செய்ய வேணும். அப்ப அவன் வந்து பொலிட்டிக்கல் எலெக்ஷன் காலத்துல வந்து பல்வேறுபட்ட வாக்குறுதி கொடுப்பேன், நாங்கள் உங்களுக்கு இலவசமா தருவோம், உங்களுக்கு சும்மா இருந்தா உங்களுக்கு காசு எல்லாம் தருவோம்னு சொன்னா, அப்படி சொன்னா அது செய்ய வேண்டி வரும். செய்யறதுக்காக அரசாங்கம் என்ன செய்ய சென்ட்ரல் பேங்க் கிட்ட போய் காசு கேட்கும், எங்களுக்கு இவ்வளவு மில்லியன் ருபீஸ் தாங்கன்னு சொல்லி. உள்நாட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கறது உள்நாட்டு காசு போதும் தானே. வெளிநாட்டில இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யறது எங்களுக்கு வெளிநாட்டு US$ தேவைப்படும். எங்களுக்கு உள்நாட்டு மக்களுக்கு கொடுக்கறது உள்நாட்டுக்கு பணம் தான் போதும். ஆகவே உள்நாட்டு பணத்தை யார்கிட்ட வாங்கும்? அரசாங்கம் வந்து சென்ட்ரல் பேங்க் கேட்கும், எங்களுக்கு இவ்வளவு பணம் தாங்கன்னு சொல்லி. அப்ப தாங்கன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து சும்மா கொடுக்க கூடாது. இப்ப சென்ட்ரல் பேங்க் வந்து எங்க அரசாங்கம் சொல்லி அப்படி கொடுக்க இயலாது. கொடுத்தால் சிம்பாப்வே நிலைமை எங்களுக்கு வரும். எங்களுக்கு ஆகவே நீங்கள் அச்சடிக்க வேண்டும் சொன்னால், கரன்சி அச்சடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு தாங்கள் ஸ்டாக்கை எடுக்கணும், எங்களுக்கு கோல்டு தாங்கோ, கவர்மெண்ட் இருந்து கோல்டு கேட்கணும், சரியா? அல்லது அந்த காசு அச்சடித்து அதுக்கு பின்ன கேட்கணும், பாண்ட் கேட்கணும். பாண்ட் நாங்கள் உங்களுக்கு காசு தரோம்னா எது அடிப்படை காசு தரோம் உங்களுக்கு நாங்கள் என்று சென்ட்ரல் பேங்க் வந்து அதை கேட்க வேணும். ஆனா பொதுவா வந்து இந்த பிரசிடென்ட் தான் என்ன செய்வார்னு சொன்னா கவர்னர் வந்து நியமிக்கிறவர். பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ன செய்வார்னு சொன்னால் அவர்தான் சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்கான கவர்னர் நியமிப்பார். அவர் கவர்னர் வந்து இண்டிபெண்டன்ட் பொடியா இருக்க வேணும். அவர் வந்து நாட்டை பற்றி யோசிக்க வேணும், எங்களோட பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கணும், பொருளாதாரத்தை எக்கானமிக்ஸ் பற்றி யோசிக்க வேணும். அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து யோசிக்க கூடாது. அந்த கவர்மெண்ட்ல ஜனாதிபதி இருக்கிற ஜனாதிபதி கேட்டால் கொடுக்கணும் அவர் அப்படி திங்க் பண்ணவே கூடாது. அப்படி திங்க் பண்ண தாங்க சிம்பாப்வே லெவலுக்கு தான் போக வேண்டி வரும். ஆகவே அது கவர்னர் என்ன செய்யணும்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா காசு கேட்டா, கவர்மெண்ட் காசு கேட்டா அங்க கவர்மெண்ட் இருந்து ஒரு பொண்ட் எடுக்க வேணும். என்ன அடிப்படையாக காசு தரது, நீங்க எப்ப தெரிவிங்க இந்த காசை எடுக்கணும். ஆகவே சென்ட்ரல் சொல்லும் இந்த கவர்மெண்ட் சொல்லும் எங்களுக்கு வந்து இந்த சொல்லும் எங்களோட IMF இருக்குது, ADB இருக்குது, ADB பேங்க் இருக்கு, இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இன்டர்நேஷனல் பேங்க் சொல்லும் எங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லி இருக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் லோன் தருவோம். எப்போ சொன்னால் இப்ப வந்து ஜூலை சொன்னால் நாங்கள் செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு நாங்கள் $100 million தருவோம்னு சொல்லி அந்த சென்ட்ரல் பேங்க் உங்க அமெரிக்கா சொல்லியிருக்கலாம், சைனா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் சைனா சொல்லும் உங்களுக்கு நாங்கள் $100 million தரோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொன்னா உடனே காசை கொடுக்க மாட்டோம். வந்து எப்ப தரும்? செப்டம்பர்ல தருவோம்னு சொல்லியிருக்கோம். செப்டம்பர் தருவோம்னு சொன்னது எங்களுடைய நாட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, அப்ப சொல்லும் சென்ட்ரல் பேங்க் சொல்லும், இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் சொல்லும் எங்களுக்கு செப்டம்பர் மாதம் எங்களுக்கு சைனால இருந்து கடன் கிடைக்கும், எவ்வளவு $100 million கிடைக்கும். அந்த கடனை உங்களுக்கு நாங்க தருவோம், சென்ட்ரல் பேங்க் தருவோம், நீங்க எங்களுக்கு இப்ப காசு தாங்கன்னு கேட்கும். சரி, அப்படி என்று சொன்னா எங்களோட சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா காசா உடனே அச்சடிக்கலாது. உடனே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ட்ரெஷரி பில்ல வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணும். ட்ரெஷரி பில்ல வந்து என்ன செய்யறது? பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுனா அது என்ன நடக்கும்? யார் வாங்குவோம்? அது வந்து ட்ரெஷரி பில்ல வந்து அந்த பேங்க்ஸ் எல்லாம் வாங்கும், அதாவது பப்ளிக்கும் வாங்கணும். அப்படி பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கினா அது அங்க இருந்து செய்யணும் எங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் காசு வரும். அதான் சொல்றது வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. வந்து பகிரங்க சந்தை நடவடிக்கை. இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கையில வந்து மத்திய வங்கி காசு அச்சிட மாட்டுது, காசை வந்து பிரிண்ட் பண்ணல. அந்த திரைசேரி உண்டியில வந்து டிவி இல்ல ட்ரெஷரி பில்ல வந்து
வெளியீடு செய்யும் பொதுமக்களுக்கும் வங்கிகளுக்கும் வெளியீடு செய்தா அந்த பொதுமக்களும் வங்கிகளும் வந்து வாங்குவினர். என்னது அது கழிவு இருக்குந்தானே அதுல வந்து ஆகவே வாங்கினா அது 3 மாதம் முதிர்வு காலத்தை கொண்டுன்னு சொல்லி குறிப்பிடுவோம். அதுல குறிப்பிட்ட அந்த விக்கேக்க பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த உண்டியலை வாங்குவேனா, அந்த பேப்பரை வாங்கி எங்களுக்கு காசுங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் வரும். சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த சைனா வந்து காசு கடன் கொடுத்தால் அந்த கடனை வச்சுக்கொண்டு அந்த திருப்பி கொடுத்த பில்லை வந்து ட்ரெஸரி பில்லை வந்து திருப்பி சென்ட்ரல் பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணும். இது வந்து ஒரு வகையான வேலை. இங்க வந்து புதிய நாணயம் வந்து அச்சிடப்பட இல்லை. இங்க இப்ப வந்து புதிய நாணயங்கள் அச்சிடப்படவில்லை. எப்படி நடந்ததுன்னு சொன்னா புதிய நாணயங்கள் அச்சிடாமல் இந்த ட்ரெஸரி பில்ல வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிட்டு இந்த நாணயத்தை வந்து எடுத்து கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பில திரைசேரி உண்டியில் அச்சிட்டு வெளியீடு செய்து அந்த அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குது. இப்ப இது முறை. அதே போல இன்னொரு முறை இருக்குது. எங்களுக்கு இன்னொரு நாடு கடன் தர போது, எங்களுக்கு ஜப்பான் கடன் தரணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. அதே போல அப்படி சொன்னா அதுக்காக வந்து இந்த நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். எனவே இவ்வாறான இந்த வெளிநாட்டு நாணயம் கடன்கள் நன்கொடை கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடன் கொடுக்கலாம், புதிய நாணயத்தை வெளியீடு செய்யலாம். அவ்வாறு இல்லாமல் எங்களோட உள்நாட்டுல வந்து உள்நாட்டு சொத்துக்கள், அதாவது உள்நாட்டு சொத்துன்னு சொல்ல போய்க்க உள்நாட்டுல வந்து பிணைகள் முறிகளை வந்து சென்ட்ரல் பேங்க் கொள்வன செய்யலாம். வெளிநாட்டு ட்ரெஸரி பில் பாண்ட்களை கொள்ள செய்யலாம். அடுத்து வெளிநாட்டு நாணயங்கள் US டாலர்ஸ், ஜப்பான் ஜென், ஜெர்மன் அந்த பிராங்க், பவுண்ட்ஸ் எல்லாம் உள்நாட்டுல எங்களுக்கு போதிய அளவில் இருக்குமென்னு சொன்னா, அது எப்படி இருக்குமென்னு சொன்னா நாங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு நிறைய ஃபாரின் ரிமிட்டன்ஸ் கிடைக்குது. அந்த வெளிநாட்டாக்கள் உள்நாட்டுக்கு வரவேணும். அதனால உள்நாட்டு உல்லாச பயணிகள் வருகை அதிகமாக காணப்படுது. எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய இலங்கையாக்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து அங்க அனுப்புற காசுல நிறைய வருது. அப்படி ஏற்றுமதியில அதிகரிச்சிருக்குது. அப்படி என்று சொன்னா எக்ஸ்போர்ட் கூடினு சொன்னா எங்களோட எக்ஸ்போர்ட் ரெவென்யூ எல்லாம் கூடுது. இதனால என்ன சொன்னா எங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் எல்லாம் அதிகரிச்சு எங்களோட டாலர்ஸ் எல்லாம் எங்களோட பேங்க்ல ஃபாரின் கரன்சியில அளவு வந்து அதிகமா இருந்தால் நாங்கள் எங்களோட சிலங்க ரூபீஸை வந்து அதிக அளவில் அச்சிட்டு வெளியீடு செய்யலாம். இப்படி வெளியீடு செய்யணும்னு சொன்னா எங்கட நாட்டுல வந்து பணவீக்கம் இருக்காது. ஆனால் எங்கட நாட்டுல வந்து போதிய அளவுல ஸ்டாக்ஸ் இல்ல, ஃபாரின் ஸ்டாக்ஸ் இல்ல, ஃபாரின் அசெட்ஸ் இல்லாமல் தனியா நாங்கள் இந்த நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்தால் எங்கட சிம்பாப்வேல வந்த பிரச்சனை வந்து எங்க நாட்டுக்கு வரும். எங்க நாட்டுக்கு வந்தா எங்க நாடு வந்து எங்கட பொருளாதாரம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி ஆகவேதான் நாணயத்தை வெளியீடு செய்யற பொறுப்பு வந்து மத்திய வங்கிட்ட இருக்குது. மத்திய வங்கி தான் இந்த நாணயத்தை வந்து எவ்வளவு அச்சிட வேணும் என்பதை தீர்மானிக்க வேணும். அப்ப நாணயத்தினுடைய பெருமதி எங்க தங்கி இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி இந்த நாட்டின பண நிரம்பல் போன்றவற்றை தங்கி இருக்கும். நாட்டின பண நிரம்பல் நாட்டினுடைய நாணயத்தின பெருமதி தீர்மானிக்கின்ற பெரிய காரணியா இருக்கும். எங்கட நாட்டு நாணயத்தை வந்து வெளிநாடுகள் யாரும் வாங்கிக் கொள்ளவே மாட்டணும். ஆனா அமெரிக்கா வந்து எவ்வளவு நாணயத்தை அச்சிட்டு செய்தாலும் இல்ல நாடுகளும் வந்து அந்த நாட்டு நாணயத்தை வந்து வாங்கிக்கொள்ளும். அந்த நாட்டு நாணயத்துக்கு வந்து இந்த உலகம் முழுவதுமே டிமாண்ட் இருக்குது, கேள்வி இருக்குது. ஆக அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து கூடு அச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அது கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எங்கட நாட்டுல வந்து எங்கட நான் சொன்ன உங்களுக்கு ஜப்பான் வந்து அதிக அளவு நாணயத்தை வெளியீடு செய்கின்ற பொழுதும் அந்த நாட்டுல பணவீக்கம் ஏற்பட இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் அந்த மணி சப்ளை வந்து கூடுதல் சொல்லுவேன், மணி சப்ளையும் கூடுது. அந்த நேரத்துல அந்த நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எங்க அந்த நாட்டினோட உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வேணும். உள்நாட்டு உற்பத்தி அதிகமா இருக்கின்ற பொழுது அதிகமான நாணயத்தை வெளியிட்டு செய்வது இந்த பிரச்சனையும் வராத நாட்டுக்கு. ஆனா எங்கட நாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா மணி சப்ளை இருக்குது, ஆனால் எங்கட ஜிடிபி growth வந்து அவ்வளவு வேகமா இல்லை. ஜிடிபி growth வந்து ஒரு 6.57. உங்களுக்கு தெரியும் சைனா பாத்தீங்கன்னு சொன்னா சைனா, ஹாங்காங் அவ சொல்லுவாங்க நியூ எமர்ஜிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த தாய்லாந்து அவங்க எல்லாம் வந்து நாடுகள் வந்து எக்கனாமிக் growth வந்து சைனால 10% இருக்கும், 10% வளர்ச்சி. நான் எங்கட பாத்தீங்கன்னா 3.56 அப்படிதான் இருக்குமாங்க, 3.5 தான் இருக்குது எங்கட. ஆகவே எங்களோட எக்கனாமிக் growth வந்து ஒரு 10% இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனா
3.5 இருக்கிறது மணி சப்ளை வந்து 4% அப்படி இருந்திருக்கும். அது நாட்டுல விலைமட்டம் தான் அதிகமா இருக்கு. ஆகவே ஒரு உள்நாட்டில் வந்து பணவீக்கத்தின் அளவை கட்டுப்படுத்துறது வந்து மத்திய வங்கி முழு காரணமும் மத்திய தான் பொறுப்பா இருக்குது வந்து. ஆனா இந்தியாவில நான் கேள்விப்பட்டேன், இந்தியாவில வந்து சொல்லப்படுது, இந்தியாவில வந்து இந்த புழக்கத்துல வந்து இந்த அந்த மணி சர்க்குலேஷன் இந்த மார்க்கெட்ல வந்து பணம் தட்டுப்பாடா இருக்குதாங்க. அங்க வந்து இந்தியாவில வந்து நாணயத்துக்கு சந்தையில தட்டுப்பாடாக இருக்குதாம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாணயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாணயம் போய் அந்த வசதி கூடிய மக்கள்கிட்ட கையில போய் சேர்ந்துட்டு அப்படி போய். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சின்ன விடயத்தை நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு பணங்கள் கிடைக்குதானே, பணங்கள் அதிக அளவு பணத்தை கொண்டு போய் நாங்கள் கோயில் உண்டியில போடுறோம்னு சொல்லுவோம். நாங்கள் அதிக அளவு பணத்தை நாங்கள் கோயில் உண்டியலோட போடுறோம். உங்களோட சொன்னது தானே. அப்படி கோயில் உண்டியலுக்கு போய் பணம் போய் சேர்ந்தால் அது நல்லது இல்லை, அந்த பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா அந்த உண்டியல் போனா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிறகு அந்த காசை கொண்டு பேங்க்ல உடனே போடணும் அந்த கோயில்காரர் எல்லாரும் வந்து. அப்படியே கோயில்ல அப்படியே நீண்ட காலத்துக்கு அந்த உண்டியலுக்குள்ள பணம் இருந்தா என்ன நடக்கும்? சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு, இப்ப நாங்க சொல்லுமே ஒரு ஒரு பாத்திரத்தை தண்ணி இருக்கணும்னு சொல்றோம். நாங்க அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல நாங்கள் இன்னொரு இந்த உண்டியலுக்கு ஊத்திட்டோம்னு சொன்னா அந்த பாத்திர தண்ணி குறைஞ்சிருக்குமே தவிர தண்ணி குறைஞ்சிருக்கும், அது திருப்பி நாங்கள் பயன்படுத்த பண்ணுவது நாங்கள். எனவே அதே போல எங்களோட மணி சப்ளைன்னு சொல்றது வந்து ஒரு பொருளாதாரத்துல சுற்றோட்டத்துல வந்து பணத்தினுடைய அளவு இருக்குது. அதுல குறிப்பிட்ட அளவு பணத்தை கொண்டு போய் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி போட்டோம்னு சொல்றோம். அதான் சொல்றது நாங்கள் லொக்கர்ல போட்டு பணத்தை லொக்கர்ல போடக்கூடாது, நல்லது இல்லை. பணத்தை பேங்க்ல போடலாம். பேங்க்ல போட்டா பேங்க் என்ன செய்யும், வேறு ஆட்களுக்கு வந்து கடனா கொடுக்கும், அப்படி செய்யும். ஆனா நாங்கள் இந்த கோவில் உண்டியல்ல அதிகமான பணங்கள் செய்யறோம். என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்கடாச்சலபதினு சொல்லுவாங்க, ஆந்திரா பிரதேசத்துக்கு வெங்கடாச்சலபதினு சொல்லுவோம். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காசுகள் போய் சேருவாங்க, நிறைய தங்கங்கள். இலங்கையிலிருந்து கூட கொண்டே போடும், இலங்கையினுடைய ஜனாதிபதி எல்லாம் கொண்டு அங்க அடிக்க போவாங்க. திருப்பதினு சொல்லுவோம், திருப்பதியில இல்ல உலகத்திலேயே அதிக வருமானம் கூடிய கோயில் வந்து திருப்பதி வெங்கடேஸ்வரர். அங்க போய் பாருங்க, அவங்க நிறைய யூடியூப் அடிச்சு பாருங்க, தெரியும் தானே உங்களுக்கு, நிறைய காசு போய் சேரும். அது நிறைய காசு போய் சேர்ந்தா அவ்வளவு அந்த உண்டியல்ல அப்படியே மூடி ஃப்ரீஸா இருந்தா அந்த காசு எல்லாம் அதுக்குள்ளேயே தங்கிடும். பெட்டிக்குள்ள போய் தங்குனா சுற்றுவட்டத்தில் பணத்தின் அளவு குறையும் தானே. ஆகவே இப்படித்தான் இந்த இந்த அதிக வருமானம் கூடிய, அதாவது அதிக பணக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னா, தாங்கள் என்ன செய்யறது, காசு முழுவதையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே தங்களோட லோக்கர்ல போட்டா என்ன நடக்குது, சுற்றுவட்டத்துல பண தட்டுப்பாடு ஏற்படும். இந்தியாவில் அதான் நடக்குது. அதாவது அதிக வருமானம் கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பணத்தை கொண்டு வங்கியில போடா தாங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா அதனால பொருட்கள் இந்த சுற்றோட்டத்துல வந்து தட்டுப்பாடு, பண தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நடைமுறையில பார்க்கிறபடி எங்கள் அதுக்காகத்தான் மத்திய வங்கி அதிக காசும் அச்சடிக்காம இருக்குதா. அப்ப காசு அச்சடிச்சா நாட்டுல வந்து திடீர்னு பணவீக்கம் ஏற்பட்டு போயிடும். அதையும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, நான் சொன்னதானே, உங்களுக்கு ஜப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன் தானே. அமெரிக்காவை வந்து ஜப்பானுடைய பொருளாதாரத்தை உடைக்கிறதுக்காக வந்து ஜப்பான்ல இருந்து வெளியிடப்படுகிற ஜப்பான் எண் எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்ட காலத்துல வந்து கொண்டு போய் தானே அமெரிக்கா கொலை செய்து இயற்கையாக வந்து தட்டுப்பாட்டை ஏற்படுத்துச்சு. ஜப்பான் எண் வந்து சந்தையில குறைவா காணப்படுது. அதாவது ஜப்பான் நாடு வந்து ஜப்பான் கவர்மெண்டோ ஜப்பான் சென்ட்ரல் பேங்க் வந்து நாணயத்தை அச்சடிக்க அந்த நாணயம் வந்து புழக்கத்துல இல்லாம போகுது. திடீரென்று வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை திடீரென்று வந்து அந்த நாணயத்தை முழுவதையும் வந்து அமெரிக்கா வந்து வெளியீடு செய்ய சந்தையில வந்து ஜப்பானுடைய நாணயத்தின் அளவு வந்து அதிகமாக காணப்படுது. அப்படி சந்தைகள் நாணயத்தின் அளவு அதிகமாக காணப்பட்ட, மணி சப்ளை அதிகமாக காணப்பட்டா என்ன நடக்கும், பொருளுக்கான விலை வந்து அதிகரிக்கும். ஆனா அப்படி அங்க ஜப்பான்ல அவ்வளவு அதிகரிக்கவில்லை. என்ன காரணம்னு சொன்னா, அவர் உற்பத்தியின் மட்டம், உற்பத்தியின் அளவு, ஜிடிபி குரோத்தின் அளவு அதிகமாக காணப்பட்டது. மணி சப்ளையின் அளவு அதிக விட, மணி சப்ளை 10%, மணி சப்ளை ரேட் இஸ் 10%. அப்படின்னா ஜிடிபி குரோத்தின் அளவு வந்து 25%. அப்ப என்ன நடக்கும், உற்பத்தி மட்டம் அதிகமா இருக்கின்ற பொழுது பண நம்பல் அங்க ஏற்பட மாட்டாது. ஆகவே இலங்கையில மாறித்தான் இருக்கு, ஜிடிபி குரோத் வந்து குறைவா இருக்குது. அதனாலதான் அதிக பணத்தை அச்சிட வேண்டாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் செய்யணும்.
அதாவது எதிர்கட்சிகள் வந்து அதிக நாணயத்தை வந்து அச்சிட வேண்டாம் என்று சொல்லி போராட்டங்கள் செய்யணும். ஆனா அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அதிக நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டு அதை வந்து மானியமா மக்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யும். அது வந்து அரசியல் நோக்கமா இருக்கும். அது வந்து அரசியல் நோக்கம் வந்து என்னோட பொருளாதாரத்துக்கு வந்து முரண்பாடாக அமையும். என்ன சொன்னாங்க, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய நாணயத்தை அச்சிட்டு வைக்கலாம், ஒன்று காசெல்லாம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறதுன்னு சொன்னா மக்கள் சந்தோஷமா இருக்கும். ஆனா நாட்டுல பணவீக்கம் ஏற்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப பொதுமக்கள் வந்து வருமானம் இல்லாம இருக்கணும். அப்ப எல்லாருக்கும் நாங்க காசை அச்சடிச்சு கொண்டு போய் எல்லாருக்கும் 5000 கொடுத்தோம்னு சொன்னா நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். ஆனால் காசுக்கு மட்டும் கொடுத்துட்டோம், அந்த காசை பின்ன மக்கள் சந்தைக்கு போயிருக்க அங்க பொருட்கள் இல்லையே. பொருட்கள் இல்லாத என்ன நடக்கும்? விலை கூடும். விலை கூடுனா அது காசு கொடுத்ததையும் பிரியோசனம் இல்லாம போயிடும். ஆகவே உற்பத்தியை அதிகரிச்சுக்கொண்டாங்க, உற்பத்தியை அதிகரிச்சுக்கணும். சும்மா காசை கொடுத்த மக்கள் சந்தோஷப்படுது. ஆனா அதுக்குரிய வந்து பணத்துக்கு வந்து பணத்தின் பெருமதி, உட்பெருமதி வந்து உயர்வாக இருக்கணும். உட்பெருமதின்னு சொன்னா அந்த நாட்டு நாணயத்தை கொண்டு உள்நாட்டுக்குள்ள செய்யக்கூடிய பொருட்கள் செய்வன் அளவு. பணத்துக்கு 2 பெருமதி இருக்குது. ஒன்று உட்பெருமதி, இன்னொன்று வெளிப்பெருமதி. உட்பெருமதி என்பது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு அந்த நாட்டில கொள்ள செய்யக்கூடிய பொருட்கள் செய்வன் அளவு. வெளிப்பெருமதி சொன்னா எக்ஸ்டர்னல் வேல்யூ. எக்ஸ்டர்னல் சொல்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வன செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவு. அதாவது இந்த 5000 ரூபாய் நாணயத்தை கொண்டு வெளிநாட்டில் கொள்ள செய்யக்கூடிய US டாலர்ஸ் பெருமதி. ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்ள செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவு தான் சொல்றது நாங்கள் நாணயத்தினுடைய வெளிப்பெருமதி. It is called foreign exchange rate, or otherwise called purchasing capacity of foreign currency. Purchasing capacity of the foreign currency, that's called external value of the currency. இதுவரைக்கும் நாங்க பார்த்த விடயங்கள்ல ஏதாவது கேட்கணும்னு சொன்னா கேளுங்கோ. இது நாங்க பார்த்த விடயங்கள்ல ஏதாவது நீங்கள் கேட்கணும், டவுட், சந்தேகங்கள்னு சொன்னா கேட்கலாமா? Is any doubt? இந்த பார்த்த விடயங்கள்ல இதெல்லாம் பேப்பர்ல வேறு மாதிரியான கேள்விகள்லாம் வரலாம். சொல்லுங்க சார். இதுக்குள்ள நோட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுவீங்களா சார், எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி? ஓமா, உங்களுக்கு அனுப்புவாங்களா? ஒன்று கிடைச்சிட்டு முதலாவது கிடைச்சிட்டா உங்களுக்கு? இல்ல சார், இன்னும் கிடைக்கல. முதலால ஜாயின் பண்ணல, நான் இந்த முறை தான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு அந்த கியூட்ஸ் அனுப்பணுமே, உங்களுக்கு கிடைக்குமே இல்ல அதுல? உங்களுக்கு அந்த இது இந்த நீங்க அக்சஸ் பண்ணலாமா? உங்களை அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல அதுல? ஓ, அப்ப நான் கதைச்சு ஐபிஎஸ்க்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க சார். அனுப்பல. நீங்க லோட் பண்ணல? உங்களுக்கு லோட் பண்ணல என்ன உங்களுக்கு? இல்ல சார். நீங்க முடிஞ்சா நீங்க இமெயில் பண்ணுங்க. என்னோட இதுக்கு இமெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணலாம். பிரச்சனை அவ்வளவு இது இல்ல. என்னோட இமெயில் அட்ரஸ் போடுறேன் உங்களுக்கு, நீங்க அதுக்கு போடுங்க. சரியா? ஓகே சார். டைப் பண்றதுல எடுங்க, பாருங்க அதுல. ஓகே சார். சார் இப்ப என்னன்னா நேற்று வந்து 150 மில்லியன் USD வந்து நாங்க ADB-ல இருந்து கடன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து 2 வீக்ஸுக்கு முன்னுக்கு 648 பில்லியன் கேஷ் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி என்றைக்குல இப்ப எங்கட சப்ளை கூடுது தானே சார்? அப்ப உங்களுக்கு ஃபாரின் கரன்சி வந்துட்டு இல்ல இலங்கைக்கு? ஃபாரின் கரன்சி வந்ததானே உங்களுக்கு? ஃபாரின் கரன்சி வந்து இலங்கைக்கு வந்ததுன்னு சொன்னா எங்கட ஃபாரின் ஸ்டாக்ஸ் கூடும் தான். இலங்கை சென்ட்ரல் பேங்க்ல வந்து ஃபாரின் ஸ்டாக் கூடுனா நீங்க மணி சப்ளை விடலாம், நீங்க வெளியே விடலாம். ஃபாரின் ஸ்டாக் கூடினா நாங்க வந்து நாளைக்கு வெளியிட்டு செய்யலாம் நீங்க. ஓகே, அப்ப நாங்க கேஷ் பிரிண்ட் பண்ணினாலும் சார் இந்த ஃபாரின் கரன்சி எங்களுக்கு உள்ள வந்ததால இன்ஃப்ளேஷன் இஷ்யூஸ் வராதா? பாருங்க எப்படின்னு சொன்னா, இப்ப தெரியும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு தானே உங்களுக்கு தெரியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தீர்மானிக்கிறீங்களோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. அதாவது எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொன்னா
$1 is equal 190 198 போற நீங்கள் தானே அது எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னா டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி அண்ட் டிமாண்ட் ஃபார் ஃபாரின் சப்ளை தான் போடுவோம் நாங்கள் பாருங்க நான் சொல்றேன் டைப் பண்ணி போடுவாருன்னா ஓகே பாப்போம் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தீர்மானிக்கிறது எப்படி என்று சொன்னா டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி அண்ட் சப்ளை ஃபாரின் கரன்சி இப்ப டாலருக்கான விலை எப்படி தீர்மானிக்கன்னு சொன்னால் பொதுவா வந்து இப்ப டாலருண்ட கேள்வியும் டாலருண்ட நிரம்பலையும் அடிப்படையா வச்சுதான் நாங்கள் டாலருண்ட விலை தீர்மானிக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி சிம்பிளா சொல்றேன் பாருங்க இப்ப சிபிசி சொல்லுங்க சிபிசி சொன்னா என்னது சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் சிபிசி என்ன செய்தான்னு சொன்னா கமிங் மண்டே நாளைக்கு வந்து $100 மில்லியன் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிக்குது எங்க சவுதிக்கு இப்ப $100 மில்லியன் கொடுக்க வேணும்னு சொன்னா அந்த சிபிசி சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் சொன்னா ஸ்ரீலங்கால போய்தான் அந்த கரன்சியை வாங்க போகுது அப்ப $100 மில்லியன் வந்து ஸ்ரீலங்கால தான் கலெக்ட் பண்ணி சவுதி கொடுக்கணும் அப்ப ஸ்ரீலங்கால யார்கிட்ட கரன்சி சொல்லுங்க யார்கிட்ட ஃபாரின் கரன்சி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்ரீலங்கால சிபிஎஸ் வேற எங்க இருக்குது காசு இது வந்து ஒரு இந்த சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து ஒரு அவ வந்து என்ன செய்யணும் இந்த ஆயில வந்து இம்போர்ட் பண்ணணும் சவுதியில இருந்து அப்ப மண்டே வந்து இவ்வளவு அமௌண்ட் காசு $100 மில்லியன் கொடுக்கணும் $100 மில்லியன் கொடுக்கணும் அப்ப கொடுக்கறதுக்கும் சிபிசி என்ன செய்யுதுன்னு சொன்னா சிபிசி அந்த பெட்ரோல் வித்து வைத்து காசு வச்சிருக்குது என்ன காசு வச்சிருக்குது லோக்கல் கரன்சி தான் வச்சிருக்குது அதை கொண்டு போய் அங்க கொண்டு கொடுக்கல சவுதியில அப்ப அது என்ன செய்யுதுன்னு சொன்னா உள்நாட்டில இருந்து அந்த அந்த யூஎஸ் டாலர்ஸ் தான் கலெக்ட் பண்ண போகுது அப்ப அது என்ன செய்யணும்னு சொன்னா சிபிசி என்ன செய்யுதுன்னு சொன்னா சிம்பிளா சொல்றேன் சிபிசி வந்து யார்கிட்ட காசு இருக்குதோ அவர்கிட்ட கால் பண்ணும் இப்ப பொதுமக்கிட்ட காசு இருக்காது பொதுமக்கள் ஃபாரின் கரன்சி வச்சிருக்கீங்களா தெரியும் தானே உங்களுக்கு இப்ப நாங்கள் எல்லாம் வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து ஃபாரின் வெளிநாட்டு நாணயத்தை கையில வச்சிருக்க இயலாது அப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க பேங்க்ல உங்களுக்கு ஒரு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் நீங்க வச்சிருக்கலாம் சும்மா ஃபாரின் கரன்சி நீங்க வச்சிருக்க இயலாது உங்களுக்கு தெரியும் சில பேர் உங்களோட சொந்தக்கார ஆக்கள் வரைக்க போய்க்கிற காசெல்லாம் தந்துட்டு போகணும் சரிதானே ஆகவே அதுக்காக பெரிய பெரிய காசெல்லாம் கொண்டு வரல அமௌண்ட் கையில கொண்டு வரல அது எல்லாம் வந்து லீகலா வந்து சென்ட்ரல் பேங்க் ஊடாதான் அல்லது பேங்க்ஸ் கூட தான் பெறணும் ஆகவே நீங்கள் காசை அதிகளவு கொண்டும் பெறலாது அதிகளவு கொண்டும் போகலாது வெளிநாட்டுக்கு தெரியும் வந்தாக்க இங்க நீங்கள் எல்லாம் வந்து ஒரு $1000 மேல கொண்டு போகலாது வெளிநாட்டுக்கு அதே போல கொண்டு வரலாம் கொண்டு வரைக்க நீங்கள் அங்கெல்லாம் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க எவ்வளவு காசு கொண்டு வரீங்கன்னு சொல்ல வேணும் ஆகவே நீங்க சும்மா உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கையில கொண்டு வரணும் பணத்துக்கு தாரவே அது தெரிஞ்சபடியே தான் ஆனா அது போல நீங்கள் வெளிநாட்டில இருந்து உங்க சொந்தக்காரர் எடுக்கணுன்றதுக்காக சொந்தக்காரர் வந்து காசு அனுப்புனா உங்களுக்கு அதே கரன்சியில கிடைக்குமா காசு உங்களுக்கு இல்லையே இப்ப சுவிஸ் பிராங்க் வந்து உங்களுக்கு அனுப்பப்படுது ஒரு 1000 பிராங்க்ஸ் உங்களுக்கு அனுப்புனா 1000 பிராங்க் வந்து உங்களுக்கு கையில வராது உங்களுக்கு தாரது வந்து எங்கிட்ட ரூபீஸ் தான் தெரியும் காசு அதே போல வெளிநாட்டு யாரும் அப்ப அந்த காசு எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா அந்த கமர்ஷியல் பேங்க்ல காசு இருக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல HNB பேங்க்ல சேலான் பேங்க்ல ஃபாரின் கரன்சி இருக்குது அப்ப சிபிஎஸ் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாரும் கால் பண்ணும் அன்றைக்கு வந்து எங்களுக்கு $100 மில்லியன் தேவைன்னு சொல்லி கால் பண்ணி எல்லா பேங்க்ஸுக்கும் கால் பண்ணி கேட்கும் இவ்வளவு தேவைன்னு சொல்லி அப்ப ஆகவே அந்த பிரைஸ் எப்படி தீர்மானிக்கணும்னு சொன்னா அந்த 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 நாளுக்குரிய திங்கட்கிழமைக்குரிய எக்ஸ்சேஞ்ச் தீர்மானிக்க போறோம்னு சொன்னா எல்லார்ட்டையும் கால் பண்ணி கேட்கும் சிபிஎஸ்ல மட்டுமே இல்லை ஆகவே சில வழியில எல்லா பேங்க்ல HSBC பேங்க் ஆஃப் சிலோன் சேலான் பேங்க் அப்படி தீர்மானிக்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு விலை சொல்ல வேண்டும் தங்களுக்கு எங்களுக்கு வந்து மண்டே உங்களுக்கு இவ்வளவு காசு தரும் எங்க ரேட் வந்து எல்லாரும் அவங்க ரேட் குடிப்பாங்க யார் ரேட் குடிக்கணும்னு சொன்னா யாரு ரேட் குடிக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து ரேட் சொல்லுவாங்க HNB பேங்க் சொல்லும்
200 ரூபான்னு சொல்லும். 1 is equal 200 rupees. அதே போல கொமர்ஷியல் பேங்க் சொல்லுது 205 சொல்லுது. அதே போல சேலான் பேங்க் சொல்லுது 199 சொல்லுது. HNB பேங்க் சொல்லுது 198 சொல்லுது. ஆகவே இப்படி 10 பேங்க் வந்து 10 விலை சொல்லிக்க அங்க யாரு விலை குறை சொல்றாங்க சொல்லுது HNB பேங்க் சொல்லுது 198 சொல்லுது. அப்ப 198 ஓகேயா இருக்கு யாருக்கு? சிபிசிக்கு. அப்ப சிபிசி அன்றைக்கு வந்து அந்த HNB பேங்க்ல போய் அந்த காசு எடுக்குது. அப்ப அந்த காசு அந்த 98க்கு வாங்குனா அதுதான் வந்து அன்றைக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்படித்தான் வந்து நாணய மாற்று வீதம் இலங்கையில தீர்மானிக்குது. சென்ட்ரல் பேங்க் தீர்மானிக்கிறது இல்லை விலையை வந்து. நீங்க அப்படி சொல்லக்கூடாதா? சிபிஎஸ்எல் வந்து தீர்மானிக்கிறது இல்லை. சிபிஎஸ் தீர்மானிச்சது முன்னர் தீர்மானிச்சது. ஆகவே எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 3 வகையாக இருந்தது. எங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒன்று வந்து பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்துச்சு. அது 77க்கு முதல் இருந்துச்சு. பிணைக்கப்பட்ட நாணய மாற்று வீதம் அது வந்து உறுதியா இருக்கும். ஒரு நாட்டு நாணயத்தோட இன்னொரு நாட்டு நாணயம் வந்து இவ்வளவுதான் சொல்லி ஒரு பிக்ஸ்டா இருக்கும். அது வந்து $1 வந்து 4 ரூபாய்க்கு போனது ஒரு காலத்துல வந்து. சரியா? நீங்க பாத்துருப்பீங்க 50ஸ்ல வந்து 50ஆம் ஆண்டு கால பகுதியில 4 ரூபாய் போனது ஒரு டாலர் வந்து. சரியோ? பிறகு 77 பிறகு வந்து எங்களோட ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு அந்த எப்படி சொல்றேன்னு சொன்னா அந்த சொல்லுவாங்க வந்து நாட் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மேனேஜ் ஃப்ளோட்டிங் சொல்லுவாங்க. மேனேஜ் அதாவது முகாமை செய்யப்பட்ட நாணய மாற்று வீதம் வந்து அதாவது இந்த கேள்வியால நிரம்பலாலும் மற்றும் சென்ட்ரல் பேங்க் சேர்ந்து தீர்மானிக்கிறது. முதலாவது சொன்னா பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பிறகு மேனேஜ் ஃப்ளோட்டிங், மூன்றாவது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இப்ப இருக்கிற நாணய மாற்று வீதம் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொன்னா அதாவது வந்து முற்றாக வந்து கேள்வியாலும் நிரம்பலாலும் தான் இப்ப தற்பொழுது நாணயமா தீர்மானிக்கப்படுது. நான் சொன்ன கேள்வி நிரம்பல் சொன்னா அந்த யாருக்கு நாணயம் தேவைப்படுகின்றதோ அவை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த யார்கிட்ட காசு இருக்குதோ அவைகிட்ட வந்து கோல் பண்ணி கேட்பணும். டெண்டர்ல கேட்பணும். கேட்டு யாரு அந்த குறைய விலையை கொடுக்கணும் அவைகிட்ட வந்து வாங்குறது. யாரு அந்த விலை தீர்மானிக்கணும்னு சொன்னா அந்த காசு உள்ளர் வந்து தீர்மானிக்கிறார். இப்படித்தான் தற்பொழுது நாணய மாற்று தீர்மானிக்கப்படுது. கேள்வி நிரம்பல். பாருங்க, இப்ப எங்களுக்கு வந்து போதிய அளவு ஏற்றுமதி இல்ல, போதிய அளவு வருமானம் இல்லைன்னு சொன்னா அப்ப இவங்கள்ட்ட காசு குறைவா இருக்கும். யார்கிட்ட? HNB பேங்க், கொமர்ஷியல் பேங்க் காசு குறைவா இருக்கும். ஆனா அப்ப பாருங்க மண்டே வந்து 198 போனது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா யார்கிட்டையும் லோக்கல்ல காசு இல்லாம போயிட்டுது. லோக்கல் பேங்க்ஸ்ல காசு இல்ல. ஒரு அடுத்த என்ன செய்ய பார்க்க அடுத்த HNB சொல்லுது எங்கள்கிட்ட காசு இருக்குது. யார்கிட்ட? மற்ற பேங்க்ல காசே இல்லை. கொமர்ஷியல் பேங்கோ மற்ற இவர்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவார். அன்னைக்கு 205 சொல்லுவார். ஆகவே சப்ளை இல்லை, சப்ளை ஷார்டேஜ்னு சொன்னா அந்த ரேட் வந்து கூடுது. 98 205 போகும் அப்படின்னு சொன்னா எப்ப விலை குறையும் சொன்னா அங்க சொன்ன மாதிரி ஏடிபி பேங்க் வந்து காசு கொடுக்குற சொன்னீங்களா? இப்ப ஏடிபி பேங்க் வந்து லோன் கொடுக்குது. லோன் கொடுத்தா என்ன நடக்கும்? ஸ்ரீலங்கா காசு வந்துடும். ஸ்ரீலங்கா காசு வந்தா ஃபாரின் சப்ளை கூடுது. அப்ப பாருங்க கொமர்ஷியல் பேங்க் காசு இருக்குது, சிபிஎஸ்எல் காசு இருக்குது, அங்கால HSBC காசு இருக்குன்னு சொல்லிக்க அன்றைக்கு எல்லார்டையும் காசு கேட்க அன்னைக்கு வந்து 95க்கு சொல்லுவாங்க விலை. கனைவிட காசு இருக்குது தானே. அப்படி உங்களுக்கு தெரியும் சுனாமி கால பகுதியில வந்து எங்கட ஃபாரின் ரிசர்வ் கூடிக்குது எல்லாரும். ஏன்னு சொன்னா எல்லாரும் அனுப்புறது காசு வெளிநாட்டுக்கு. எங்கட சொந்தக்காரர் அனுப்புறாங்க காசு சுனாமியால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி வெளிநாடுகள் கொடுக்குது, அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் கொடுக்குது, ஃபாரின் பேங்க்ஸ் கொடுக்குது, ஃபாரின் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் கொடுக்குது. எல்லாரும் வந்து எங்கட சுனாமிக்கு காசை கொடுக்க எங்கட ஃபாரின் ரிசர்வ்ஸ் கூடி டாலர்ஸ் லெவல்ல குறைஞ்சுது. சரியா? ஆகவே நீங்க சொன்ன மாதிரி ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருந்தா நீங்கள் அச்சிடலாம் காசு. ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குமென்னு சொன்னா அச்சிட்டாலும் எங்கட பெருமதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நானே பண விகிதம் குறைக்கலாம். ஏன்னு சொன்னா நீங்க இம்போர்ட் பண்ணலாம் கூட்ஸ் வந்து. நீங்கள் உள்நாட்டு ஷார்டேஜ்னு சொன்னா உள்நாட்டுல பொருட்கள் தட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னா நீங்க உடனடியா இறக்குமதி பண்ணலாம். இந்த காசை பயன்படுத்தி இறக்குமதி செய்ய என்ன நடக்கும்? சப்ளை கூடும். கூட்ஸ் இந்த சப்ளை கூடக்க என்ன நடக்கும்? விலை குறையும் தானே. அப்படி செய்யலாம்.
உங்களுக்கு கேட்டு விட சரியா உங்களுக்கு? ஓகே சார். இப்படி சமாளிக்கலாம், மேனேஜ் பண்ணலாம். நாங்க வந்து என்னன்னு சொன்னா மணி சப்ளை கூட்டிட்டு தானே கவர்மெண்ட் வந்து காசை பிரிண்ட் பண்ணிட்டுது. காசை பிரிண்ட் பண்ண பப்ளிக் கையில வந்து காசு கூடிடும். காசு கூடனா டிமாண்ட் கூட போகுது. இந்த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் வந்து கூட போகுது. அப்ப டிமாண்ட் வந்து கூடுதுன்னு சொன்னா உடனே நாங்க சப்ளை கூட்டணும். அந்த பொருட்கள் சப்ளை கூட்டணும். எப்படி கூட்டலாம்? உள்நாட்டு உற்பத்தி பண்ண பார்க்கணும். அப்படி இல்லாட்டா இம்போர்ட் பண்ணலாம். எனக்கு ஃபாரின் கரன்சி இருக்கு தானே, இம்போர்ட் பண்ணலாம். ஆனா ஃபாரின் கரன்சியும் இல்ல, உள்நாட்டு உற்பத்தியும் இல்ல, தனிய காசை மட்டும் அச்சடிச்சீங்கன்னு சொன்னா எங்க உற்பத்தி அதிகரிக்க இல்லாத போயிடும். ஆகவே ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குமென்று சொன்னா நீங்கள் நாணயத்தை அச்சிடலாம் பயம் இல்லாமல். என்னன்னு சொன்னா நாங்கள் நாணயத்தினுடைய பெருமதியை வச்சிருக்கலாம், ஒழுங்கா வச்சிருக்கலாம். உங்களுக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ் இல்லாத எங்களுக்கு பிரச்சனை. ஃபாரின் ரிசர்வ்ஸ் இல்லாததாலாம் இந்த யூஎஸ் டாலர்ஸ் எல்லாம் வந்து 198 போகுது. 198 போனா என்ன நடக்கும் பாருங்க. போன முறை நாங்க உதாரணத்துக்கு போன முறை உங்களுக்கு என்ன வரும், ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருட்களை வாங்குறீங்க. என்ன பொருள் வாங்குவோம்? எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் வாங்குறீங்களே, மொபைல் போனோட விலை வந்து ஒரு $100 இருந்துச்சு போன தடவை. அப்படி $100 பெறுமதியான போன் வந்து டெலிபோன் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன விலை போயிருக்கும்? லாஸ்ட் இயர் வந்து ஒரு 15,000 போயிருக்கும். எக்ஸாம்பிள் ஏன்னா ₹1 ஈக்குவல் 150 சொல்லுவோம். 150 $1 ஈக்குவல் 150 rupees. அப்படி இருக்கேக்க அந்த எங்கட ஃபாரின் இந்த போன் டெலிபோன் விலை வந்து $100. அப்ப அந்த டெலிபோன் வந்து மொபைல் போன் வந்து 15,000 வாங்கியிருப்போம் நாங்கள். ஆனா அதே மொபைல் போனை இப்ப நாங்க எவ்வளவு வாங்க வேண்டி வருது? எவ்வளவு? 19,800 வருது இப்ப. அப்ப 15,000 வாங்கின மொபைல் போனை நாங்கள் 19,800 இப்ப வாங்குறோம். என்ன காரணம்? ஒரே சேம் போன் தான், மொபைல் போன் தான். ஆனா நாங்கள் காசு உள்நாட்டுல கூடுது. ஃபாரின் மார்க்கெட்ல பிரைஸ் மாற இல்லை. மொபைல் போன பிரைஸ் $100 தான். ஆனா லாஸ்ட் இயர் இட் வாஸ் 15,000 because of the exchange rate. $1 is equal 150. Now $1 is equal 198. அப்ப அந்த மொபைல் போனே இப்ப வந்து பாருங்க 19,800. ஆகவே விலை கூடுது பாத்தீங்க தானே. உள்நாட்டு விலை கூடுது. காரணம் வந்து எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பிரச்சனை பண்ணுது. எங்களோட ரூபாயோட பெருமதி வீழ்ச்சி அடையுது, டாலர் பெருமதி கூடுது. டாலர் பெருமதி கூட விடக்கூடாது. நாங்கள் டாலர் பெருமதியை கூட விடக்கூடாது. ஏனென்று சொன்னா நாங்கள் வெளிநாட்டு பொருட்கள்ல தங்கி இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் மொபைல் போன்ல இருந்து, உணவுப் பொருட்கள்ல இருந்து, ஆயில்ல இருந்து எல்லாமே நாங்கள் தங்கிட்டு தான் இருக்கிறோம். கோல்ட்ல இருந்து தங்கி இருக்கிறோம். எரிபொருள் பாருங்க விலை கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிந்தானே. 137 வித்த எரிபொருள் பெட்ரோல் ₹157. ₹157. இது காரணம் என்னது? அந்த டாலர் அடிப்படையை வச்சு நாங்க இம்போர்ட் பண்றோம். நாங்கள் ஒரு பெட்ரோல் விலை வந்து பாருங்க $1 சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிள் $1 சொல்லுவோம். அப்ப போன வருடம் நாங்க ₹150 முடிஞ்சது எங்களுக்கு காஸ்ட். இப்ப எவ்வளவு முடியும்? ₹198 முடியும். அப்ப உள்நாட்டுல வந்து பொருட்கண்ட விலை மாற்றத்துக்கும் நாணய மாற்றத்தும் முக்கியமாக காணப்படுது. நாணய மாற்றம் ஸ்ட்ராங்கா இருக்க வேணும், உறுதியா இருக்க வேணும். டாலர் விலை ஏற விடக்கூடாது. டாலர் விலை ஏற விடக்கூடாதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேணும். ஏற்றுமதி செய்து நிறைய சம்பாதிக்க வேணும். வெளிநாட்டு நாணயத்தை நாங்கள் உலகை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அதே போல நீங்கள் செலவழிய கூடாது. ஃபாரின் டாலர்ஸ் வந்து ஃபாரின் கரன்சி வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. சும்மா நீங்க அதில் நீங்கள் இம்போர்ட் பண்றீங்களானே, இந்த எம்பி மேருக்கு வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ண என்ன நடக்கும்? 225 வெஹிக்கிள் நீங்க இம்போர்ட் பண்றீங்க, பெரிய பெரிய $50,000, $70,000, $100,000 பெருமதியான ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அங்க அதெல்லாம் இம்போர்ட் பண்ண என்ன நடக்கும்? காசு வெளியே போய் ஃபாரின் கரன்சி வெளியே போனா ஸ்டாக்ஸ் என்ன செய்ய பார்க்கும்? ஃபாரின் ஸ்டாக்ஸ் குறைஞ்சு போயிடும். சொல்லுங்க சார். என்னடா ஒரு சின்ன டவுட் உண்டு. அப்ப எங்கட கரன்சி வந்து LKR வந்து USD-யோட பாக்கல இப்ப 180 இருந்து இப்ப $205 மட்டும் கூடி இருக்குது. ஆனா இப்ப ஜப்பான் yen வந்து அதுவும் ஒரு நல்ல டெவலப்டான கண்ட்ரி. ஆனா அதோட கரன்சி வந்து ஒரு LKR வந்து 1.8
சென்ஸ் அப்படித்தான் இருக்குது. அதே சார் அவ்வளவு பெரிய டிஃப்ரெண்ட், ரெண்டும் டெவலப் பண்ணின கண்ட்ரிஸ் தான். பட் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கூடவாகும், இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சரியான டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன சார் ரீசன்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அவை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணு. நம்ம வந்து அவை வந்து என்ன சொன்னாங்க, ஒன்று சொன்னாங்க இந்த டிவேல்யூட் பண்ணுறது, இந்த கேள்விப்பட்டீங்களா? டிவேல்யூட் பண்ண சொல்லி கேள்விப்பட்டீங்களா? இல்ல, அதாவது இந்த நாணயத்தின பெருமதி திட்டமிட்டு குறைக்கிறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சொல்றது டிவேல்யூஷன் சொல்றது. நாங்கள் அதை வந்து அதான் அவை என்ன சொன்னா, அந்த அது பெருமதியை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் சொன்னா ஒன்று வந்து இந்த டிவேல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஒரு நாட்டு நாணயத்தை வந்து திட்டமிட்டு குறைக்கிறது. அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு டாலர் வந்து நாங்கள் பிளான் பண்ணி குறைக்க போறோம்னா, so now 198 rupees சொல்லுவேன் நாங்கள். இப்ப நாங்க சொல்ல போறோம் ஒரு டாலர் வந்து ஒரு டாலர் 400 rupees. திங்க் பண்ணுங்க, சும்மா திங்க் பண்ணுங்க. ஒரு டாலர் வந்து 400 ரூபாய்ன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் நாங்கள். சொல்றது ரூபாயுடைய பெறுமதியை நாங்கள் மதிப்பிறக்கம் செய்கிறோம். ரூபாய் பெறுமதியை நாங்கள் மதிப்பிறக்கம் செய்கிறோம். சரியோ? ரைட். இப்படி தீர்மானிப்போம் சிம்பிளா. இப்படி தீர்மானிச்சால் ஒரு எப்படி விளங்கப்படுது உங்களுக்கு? அப்ப இலங்கை ரூபாய் பெறுமதி என்ன நடக்குது? குறைஞ்சு போகுது. அப்ப கவனிங்க. இப்ப சொல்லுவேன், ஒரு டாலர் கொடுத்தா முந்தி எவ்வளவு நாங்கள் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு அமெரிக்கன்ஸுக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து இலங்கைக்கு வாரான்னு சொல்லுவேன். வாரன் அவர் வந்து லாஸ்ட் இயர் வரைக்க, சரி இந்த வருஷம் வரைக்க ஒரு டாலர் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 200 ரூபா கொடுத்த நாங்கள். இப்ப $1 கொடுக்க தந்தாங்க. எவ்வளவு கொடுப்போம்? we will pay $400 கொடுப்போம். 400 rupees கொடுக்க போறோம் நாங்கள். இப்ப அதே போல நாங்கள் இலங்கை பொருளை வந்து நாங்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ண போறோம். எங்கட உள்நாட்டு பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போக அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து எங்கட பொருளை விலை கூடுவா இருக்குமா குறைவா இருக்குமா? இப்ப டிவைட் பண்ண பிறகு உதாரணத்துக்கு எங்கட காஃபியின் விலை வந்து ஒரு காஃபியின் விலை வந்து 400 ரூபாய். 400 ரூபாய் ஒரு காபி பேக்கெட்ஸ் விலை வந்து 400 ரூபாய். இப்ப அது இந்த ஃபாரின் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் இப்ப தற்பொழுது எங்கட காஃபி பேக்கெட் காஃபியின் விலை வந்து சிலங்க காஃபியின் விலை வந்து 400 ரூபாய். இந்த 400 ரூபாய்க்கு வந்து வேர்ல்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போடுவீங்க? யூஎஸ்ல என்ன பிரைஸ் போடுவீங்க? யூஎஸ்ல வந்து $2. இப்ப தற்பொழுது விலையில எவ்வளவு போடுவீங்க? $2 போடுவீங்க. ரைட், ஓகே. $2. ரைட். நோ இப்ப வந்து கவர்மெண்ட் சொல்லுது so the government has decided எங்கட மணியை வந்து டிவேல்யூட் பண்ணுது. அப்ப போடுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் போடுறாங்க. $1 is equal 400 rupees. 400 rupees. So ஆகவே இப்ப டிவைட் பண்ண பிறகு எங்கட காப்பியின் பிரைஸ் எவ்வளவு வாங்க அமெரிக்கால? exchange rate is equal $1 equal 400 rupees. Now how much the interest price of the coffee right now? $1. $1. Correct? Yes, $1. No, right. பாருங்க, எங்கட காஃபியின் விலை வந்து ஃபாரின்ல வந்து எப்படி இருக்குது? மலிவாக இருக்குது இல்லையா? லாஸ்ட் டைம் வந்து $2 போனது. இப்ப எவ்வளவு போகுது? $1. ஆகவே இப்ப வந்து எங்கட காஃபிக்கான டிமாண்ட் என்ன செய்ய பார்க்கும்? டிமாண்ட் என்ன இருக்கும்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கூடும் தான் எங்களுக்கு. ஏன்னா எங்கட காஃபியின் விலை வந்து லாஸ்ட் டைம் வந்து $2 போனது. இப்போ வந்து $1 போகுது. வேர்ல்ட் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் போ காஃபிக்கு வந்து என்ன செய்யும்? காஃபி வந்து கூடும். டிமாண்ட் கூடா எங்கட கேள்வி கூடும் ஃபாரின் மார்க்கெட்ல. ஆகவே நாங்க கூடுதலாக 8 months பண்ணலாம். ஆனா நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜப்பான் வந்து அவங்க வந்து எப்பவும் வந்து ஸ்டேபிளா தான் வச்சிருக்காங்க. அந்த வந்து அது கூட்டையில வந்து அந்த இப்படித்தான் டிவேல்யூட் பண்ண மாதிரி தான் வச்சிருக்கோம். வந்து டிவேல்யூட் தான் வச்சிருக்கோம். அதன் சிஸ்டம் வந்து என்னன்னு சொன்னா ஏற்றுமதி கூட்டுற நோக்கமா இருக்கும். ஏற்றுமதி வந்து கூட்டுற நோக்கம் தான் இருக்கு. என்ற நோக்கம் வந்து சொன்ன
அவங்க வந்து அப்படித்தான் ஸ்டேபிளா வச்சிருக்கிறாங்க. மணியை வந்து டிவேல்யூ பண்ணி வச்சிருக்கணும். வந்து பெருமதியை வந்து குறைச்சி வச்சிருக்கோம். என்னன்னு சொன்னா ஏற்றுமதியத்தான் அதிகமா நோக்கமா கொண்டிருக்கோம். ஏற்றுமதி என்ன சொன்னா ஜப்பான்ல என்ன நடக்குது, ஆட்டோமொபைல்ல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஃபேமஸா இருக்குது ஜப்பான் வந்து, எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஃபேமஸா இருக்குது. ஆகவே மணியை வந்து டிவேல்யூ பண்ணி வச்சிருக்கணும். டிவேல்யூ பெருமதியை வந்து குறைச்சிதான் வச்சிருக்கணும். அதான் நோக்கமா இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து சீப்பா இருக்கும் பொருட்கள் எல்லாம் வந்து வைக்க வந்து, அதான் நோக்கமா இருக்குமா? ஓகே ஓகே சார். ஓகே ரைட். ஆகவே இப்ப நாங்கள் இது பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த இவாலுவேஷன் ஆஃப் மணி என்று பார்க்க பார்டர் சிஸ்டம் இருந்துச்சு, பிறகு கரன்சி கொண்டு வந்துச்சுன்னா பிறகு வந்து எப்படி மாறிட்டுது, மணி வந்து இன்னொரு லெவலுக்கு போயிட்டுது. அதாவது அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, மற்றது பிட்காயினுக்கு எல்லாம் போயிருக்குது. அதை நீங்கள் பார்த்து வைக்கலாம். என்ன சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து நாங்கள் சொன்னது வந்து நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் அண்ட் மணின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பேங்க் டிபாசிட் எல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு வந்துட்டு மணிக்கு வந்துட்டு என்ன குறுகிய பணத்துக்குள்ளே வந்துருக்கு. அதை நாங்க பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். இது வந்து பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுன்னு சொல்லி நாங்கள் கடந்த வகுப்புல நாங்கள் பார்த்தனாங்க. இது வந்து பேப்பர்ல கேட்கலாம் சில வழியில வந்து இருக்குது. நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ் பார்த்தா விளங்கும். இது வந்து பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுகள், தேவைகள் இரட்டை பொருத்தமின்மை, கணக்கீட்டு அழகா தொழிற்படாமை, அந்த சிறு சிறு அழகா தொழிற்படாமை, சேமிப்பது கடினம், மற்றது லேக் ஆஃப் போதிய தகவல் இல்லைன்னு சொன்னாங்க. தெரிந்தானே பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே அந்த பொருட்கள் தொடர்பாக அந்த நாலேஜ் இருக்காது. அப்படின்னு சொன்னா என்ன பொருள் எங்க கிடைக்கும், சரியோ, மற்றது நுகர்வோனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நுகர்வோன் உற்பத்தியாளர் தெரியாமல் இருக்கும். அதாவது முதல்ல சொல்ல வேணும் டபுள் கோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வாண்ட்னு சொல்லணும். ரெண்டாவது லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட் ஆஃப் அக்கவுண்ட் சொல்லுவீங்க. அடுத்து சொல்லுவீங்க இம்பாசிபிலிட்டி ஆஃப் த சப் டிவிஷன் ஆஃப் கூட்ஸ் சொல்லுவீங்க. மற்றது வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ் ஓ ஸ்டோரிங் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவீங்க. லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லி 4 படியும் சொல்லுவீங்க. மற்றது இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இது சொல்லும் பணத்தினுடைய தொழிற்பாடுகள். இது வந்து பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுகள், இது தொழிற்பாடுகள் 4 தான் இருக்கும். இது நீங்கள் பார்த்த நீங்கள் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அடுத்தது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, மெஷர் ஆஃப் வேல்யூ. ஓகே, அடுத்த பாப்பீங்கள் டிஃபர்ட் பேமெண்டா இருந்துச்சு. சரிதானே? அதாவது தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா பரிமாற்று ஊடகமா தொழிற்பட்டது, பெருமான அளவுகோலா தொழிற்படுது, பெருமான திரட்டா தொழிற்படுது, மற்றது வந்து பிற்போடப்பட்ட கொடுப்பன கருவியாக தொழிற்படுது. இது வந்து 4 பண்புகள் இருக்குது பணத்துக்கு. ஆகவே பணத்தின் தொழிற்பாடுகள் சொல்லி இது பண்பில்ல, பணத்தின் தொழிற்பாடுகள் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி என்று சொல்லுவோம். அது 4 தான் இருக்கும். இப்ப 4 வந்து விளக்கு சொல்லி கேட்கலாம் பேப்பர்ல வந்து உங்களை வந்து பணத்தின் தொழிற்பாடுகள் யாவை விளக்குன்னு சொல்லி கேட்டா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவீங்க. பணமானது பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுகளை பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இது வந்து நீக்கி இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த பணமானது பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான ஊடகமா தொழிற்படுவதை நாங்கள் பணத்தின் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் நாங்கள். அதாவது பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. 2 சொல்லுவீங்க இந்த மெஷர் ஆஃப் வேல்யூன்னு சொன்னா பெருமான அளவுகோல். அதாவது பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்களை அளவிடுவதற்கு பொதுவான கருவி காணப்படவில்லை. ஆனா பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பொருட்கள் சேவைகளினுடைய பெருமதி என்ன செய்து பணத்தினூடாக இலகுவில் இலகுவில வந்து அளவீடு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருப்பதான் நான் சொல்றது பணத்தினுடைய பெருமான அளவுகோல் தொழிற்பாடு என்று சொல்லுவீங்க. அந்த பெருமான தொழிற்பாடு என்று சொன்னால் பெருமான திரட்டு தொழிற்பாடு சொன்னால் பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்கள் சேவைகளை நாங்கள் இலகுவில் சேமித்து வைப்பது கடினமாக காணப்பட்டது. ஏன்னா பண்டமாற்று பொருளாதாரத்துல பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. எனவே பொருட்களை சேமிப்பது மிகவும் கடினமாக காணப்பட்டது. ஆனா பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தை நாங்கள் இலகுவில் நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய இருப்பதான் சொல்றது பணத்தினுடைய பெருமானத்தினுடைய தொழிற்பாடு அல்லது ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு சொல்லி அழைப்பீங்க. அதே போல பிற்போடப்பட்ட கொடுப்பன தொழிற்பாடு என்று சொன்னால் பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. இன்னைக்கு பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் கடன் கொடுக்குறாங்க மேற்கொள்வது மிகவும் இலவாக காணப்படுது. எப்படின்னு சொன்னா நாங்கள் அந்த கடனை பெற்றால் அதுக்குரிய வட்டியினையும் அதனுடைய தொகையை நாங்கள் பிற்காலத்துல கொடுத்து
கொடுத்து தீர்க்கூடிய இப்ப நான் சொல்றது வந்து பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பன தொழிற்பாடுன்னு சொல்லி அழைக்கலாம். சரியா விளங்குதோ? இல்ல ஏதாவது டவுட் இருக்கு அதுல? இது ஓகே அது இல்லையா? சந்தேகங்கள் இருக்கு அதுல பணத்தின் தொழிற்பாடுகள்ல? சொல்லுங்க. இதுல பார்த்தபடி சந்தேகங்கள் இருக்கு அதுல ஏதாவது? டவுட்? சரி இப்ப சொல்லுங்க அப்ப பணம் என்ற சொல்லுங்க பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவை. இது கேள்வி வந்திருக்குது பேப்பர்ல. பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட பொருளாதார ஏற்பட்ட நன்மைகள் என்ன? சொல்லுங்க, திங்க் பண்ணுங்க. அதாவது பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நன்மைகள் யாவை என்று கேட்கலாம். கேள்வி கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. பணத்தின் தொழிற்பாடுகள் தான் சார் அதுக்கு ஆன்சர் ஆகும். இல்ல நான் சொல்றேன் அதாவது பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட பொருளாதார ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை? சொல்லுங்க. விளங்க இல்ல. பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை அல்லது நன்மைகள் யாவை என்று கேட்பாங்க. வெளிநாட்டு வர்த்தகம் ஊக்குவிக்கப்பட்டது. எஸ் எஸ் சரி சரி எஸ் சொல்லுங்க. உள்நாட்டு உற்பத்தி பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சு. எஸ் வேற இன்னும் இருக்கு சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க. காவி செல்லும் தன்மைகள் களஞ்சியப்படுத்தும் செலவுகள் எல்லாம் குறைக்கப்பட்டது. ரைட் ரைட் ரைட். யோசிச்சு பாருங்க, பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? பணம் இருக்கிற படியால தான் என்ன நடந்ததுன்னு சொல்லி திங்க் பண்ணா வேற உங்களுக்கு இப்படி எல்லாம் வருது சொன்னபடி சரி. பணம் இல்லை, இப்ப நாங்க பணம் இல்லைன்னு சொன்னா பாருங்க, we don't have money சொன்ன மாட்டா என்ன நடக்கும்? கொடுக்கல் வாங்க மேற்கொள்ள முடியாது, அது ப்ராப்ளம்ஸ். ஆனா பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதால வந்து கொடுக்கல் வாங்கலை இலக்குறி மேற்கொள்ளக்கூடிய இருக்கு. we can make a chance quickly. பாருங்க உங்களுக்கு தெரியும், முந்தி நாங்கள் பணம் இல்ல கஷ்டப்பட்டனாங்க. இப்ப பணம் வந்தா பிறகு நாங்கள் பணத்தை கொடுத்த நீங்கள் தானே. ஆனா இப்ப நீங்க பணம் கொடுக்க விரும்புறது இல்லை. you don't like to use the money. ஆனா இப்ப நீங்க இப்ப காட்டதான் கொடுக்க பாருங்க. ஏன்னு சொன்னா மணி வில் டேக் டைம் for the transaction. இப்ப நீங்க பாருங்க, நீங்க கடைக்கு போறீங்கன்னு சொன்னா இப்ப கடையை சொல்லுமே, அது முந்தி நீங்கள் இங்க போயிருப்பீங்க, எங்க சும்மா இந்த பூச்சிட்டி போறீங்கன்னு சொன்னா முந்தி காசெல்லாம் கொடுக்கணும். காசெல்லாம் கொடுத்து அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிறகு எல்லாத்தையும் நீங்கள் சில வழியில காசெல்லாம் கீழே விழும் கவுட்டு கொட்டிலாம் பிரச்சனை படுவீங்க. ஆனா ஜஸ்ட் இப்ப காட்டை கொடுக்குறீங்க பாருங்க, காட்டை கொடுத்தா உடனே குயிக்கா நீங்க டிரான்சாக்சன் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பாக்குறது பிரச்சனை இல்லை, கவுண்ட் பண்ண தேவையில்லை. அப்படி இப்ப நீங்க அதே போல இப்ப பாருங்க, நீங்க ஆன்லைன் போயிட்டீங்க, இன்னும் அதுவும் இதை விட ஃபாஸ்டா போகுது. என்ன பாருங்க, நீங்க மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குயிக்லியே ஒரு பட்டனை தட்ட உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க காசு உடனே. அப்ப ஃபாஸ்டா போகுது பாருங்க. இங்க மட்டும் இல்ல, யூஎஸ் கூட காசு அனுப்புறீங்க, யூகே கூட காசு அனுப்புறீங்க, அது வெள்ளவத்தை கூட காசு அனுப்புறீங்க. அப்ப டிரான்சாக்சன் வந்து வெரி ஃபாஸ்டா போகுது பாருங்க. அப்ப கொடுக்கல் வாங்கல காசு வந்ததே பெரிய விஷயம், நீங்க அதை விட காசையும் தாண்டி மேல போயிட்டீங்க. சரியோ? அப்ப கொடுக்கல் வாங்கலை மேற்கொண்டு பிரான்ச் இன்டர்நேஷனல் ஆன்லைன்ல இது வாங்குறீங்க. என்ன பாருங்க, இப்ப யூகேல ஷாப் இருக்குன்னா அங்க இருந்து ஓட பண்ணலாம். நீங்க அலிபாபா இருக்குது, அமேசான் இருக்குது, அப்படி வேற இருக்குது, காப்புரா இருக்குது. ஆக இப்படி அந்த கொடுக்கல் வாங்கல இலவுபடுத்திட்டீங்க தானே. இலவுபடுத்தினதால வந்து எங்களோட வியாபாரம், இந்த வர்த்தகம் எல்லாம் வந்து வளர்ச்சி அடையுது.
அப்ப இன்டர்நேஷனல் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட் என்ன செய்யுது? சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடையுது. அது உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அடையுது, உள்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடையுது. மற்றது வேலை வாய்ப்பு அதிகரிக்குது. வேலை வாய்ப்பு கூடுதானே, உற்பத்தி கூடுது. உற்பத்தி கூட என்ன நடக்கும்? உற்பத்தி கூடுது, இப்ப டிமாண்ட் கூடுது. உற்பத்தி கூடுனா அங்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு ஏற்பட நடக்கும், தொழில் பிரிப்பு ஏற்படும், சிறப்பு தேர்ச்சி ஏற்படும். வேற என்ன நடக்கும்? பாருங்க, இப்ப பணம் என்ற கடி வந்தா அப்புறம் வந்து எங்கட வர்த்தகம் வளர்ச்சின்னு சொல்றீங்க. இதன் ஊடாக தான் வந்து அக்கௌண்டிங் கணக்கீடு எல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. கணக்கு வைக்கிறது எல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்தது. பணம் இல்லாட்ட நாங்களுக்கு அந்த வேல்யூ கவுண்ட் பண்ணிடலாது. புக் கீப்பிங் எல்லாமே வந்து இந்த கணக்கீடு வந்து வளர்ச்சி காரணம் வந்து இந்த இதான் பணம் என்ற கருவி ஆயப்படுத்தப்பட்டதான். ஆக இவ்வாறு நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியமே இருக்க வேணும். சர்வதேச வர்த்தகம், உள்நாட்டு உற்பத்தி, தொழில் பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி, வேலை வாய்ப்புகள், எக்கனாமிக் குரோத் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எக்கனாமிக் குரோத் வந்து இதான் காரணம். அதை விட்டு எக்கனாமி சொல்றாங்க இந்த சப்போஸ் பாருங்க, நீங்க ஒரு பொருளாதார மந்தம் இருக்குது. மந்தம்னு சொன்னா இந்த மந்தம்னு சொல்றது வந்து there is no economic growth. அப்படி இந்த பொருளாதாரம் வந்து வளர்ச்சி இல்லாட்டா ஒரு there is no enough economic growth அப்படின்னு சொன்னா அப்படி இருந்தா பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது. நிறைய இருக்கும், நிறைய பாருங்க. நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பார்த்துருப்பீங்க, பேங்காக் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்காக் சரியா? பேங்காக் பாத்தீங்கன்னா அங்க நீங்க உலக படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். இந்த உலகம் இந்த கூகுள் மேப்பை பாருங்க, இந்த நைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நைட்ல வந்து இந்த சேட்டலைட் இமேஜை பாருங்க. சேட்டலைட் இமேஜை பாத்தீங்கன்னு சொன்னா நைட் டைம்ல காட்டும் உங்களுக்கு எந்த நாட்டுல அதிகமாக வெளிச்சம் இருக்குன்னு பாருங்க. இந்த கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, அந்த சேட்டலைட் மைப் பண்ணி அடிச்சு பாருங்க, நைட் டைம்னு பாருங்க. நான் அடுத்த முறை உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஒரு நாடு வளர்ச்சி அடைந்ததான்னு சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு இரவில தான் பார்க்க வேணும். அந்த ஏரியல் விஷனை பார்க்கணும். அதாவது சேட்டலைட்ல இருந்து எடுத்த போட்டோ பார்க்க வேணும். அந்த போட்டோ பாத்தீங்கன்னு சொன்னால் நைட் டைம்ல வந்து சில சிட்டிஸ் வந்து பிரைட்டா இருக்கும். பார்க்கும். நீ பாத்தீங்கன்னு சொன்னா நியூயார்க் வந்து பிரைட்டா இருக்கு நைட் டைம்ல வந்து. சிங்கப்பூர், பேங்காக் எல்லாம் வந்து நைட் டைம்ல நிறைய வெளிச்சமா இருக்கு. நீங்க அது எப்ப ஃபீல் பண்ணலாம்னு சொன்னா நீங்க பிளைட்ல போய்க்கே பார்க்கலாம். நைட் டைம்ல பிளைட்ல போய்க்க சில இடங்கள் வந்து வெளிச்சமாக இருக்கும். இது போட்டோஸ் இருக்குது. நீங்க இந்த சேட்டலைட் போட்டோ அடுத்த கொண்டு காட்டுவேன். அதை வச்சு நாங்க சொல்லலாம் ஒரு நாடு வந்து அந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, சிம்பிளா ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலே வந்து சில சிட்டி வந்து பிரைட்டா இருக்கும். இந்த கம்பேரேட்டிவ்லி அதர் சிட்டிஸ் பாருங்க, கலம்பு சிட்டின்னு சொன்னா அது வந்து பிரைட்டா இருக்கும் நைட் டைம்ல. கோல் ஃபேஸ் சைட் அது இலங்கையில சொல்றேன் நான் வந்து, வேற நாள் ஒப்படையில அது இலங்கை வேறு நாடுகள்லாம் பெஸ்டா இருக்கு. சிங்கப்பூர், பேங்காக், மலேசியா, நியூயார்க் சிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பிரைட்டா இருக்கு நைட் டைம்ல. அது என்னன்னா அது காரணம் என்னன்னு சொன்னா அது நோக்கம் எதுன்னு அங்க இரவிலையும் வந்து மக்கள் வந்து பிஸியா உற்பத்தி சேவை துறையில வந்து ஈடுபடுகணும். அதான் காரணம் வந்து. சில சிட்டிஸ் வந்து டார்க்கா இருக்கும். இப்ப நீங்க இந்த நான் அக்கார்டிங் டு அந்த போட்டோ பார்த்தேன்னு சொன்னா சொல்லுவோம், அந்த ஏசியால வந்து சில சிட்டி இலங்கை, இந்தியா எல்லாம் டார்க்கா தானே இருக்கும். அங்க அவ்வளவு பிஸியா பிரைட்னஸ் இல்ல. அங்க இந்த ஒப்பிட்டு இலங்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா பேசுறாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டவுன் இங்க சொல்லுவோம், இந்த கலம்பு சிட்டி, வெள்ளவத்து, பாம்பேப்பட்டி அதெல்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அங்க அடுத்த கட்டங்களுக்கு போய்க்க பானந்தரங்கால போய்க்க எல்லாம் டார்க்கா போயிடும். அது போலதான் வேர்ல்ட் வைட்ல பார்க்கும். வேர்ல்ட் வைட்ல ஒப்படைக்க பாத்தீங்கன்னு சொன்னா டெவலப் கண்ட்ரி ஜப்பான் சிட்டி, டோக்கியோ சிட்டி, நியூயார்க் சிட்டி, பேங்காக் அதெல்லாம் வந்து பிரைட்டா இருக்கு. உங்களுடைய இலங்கை சைட்டை பாத்தீங்கன்னா அந்த சவுத் ஏசியாவெல்லாம் டார்க்கா தானே இருக்கா. நீங்க பொதுவாக வந்து இந்தியா, இலங்கை, அப்படி பாகிஸ்தான் எல்லாம் வந்து டார்க்கா தானே இருக்கு. அதை வச்சுக்கொண்டு முடிவுக்கு வரலாம் இந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்ச நாடா இல்லையான்னு சொல்லி கூட வரலாம். உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனான்சியல் காப் எங்க இருக்குதுன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. அதே போல ஏர்போர்ட்டை பார்க்கலாம். துபாய் ஏர்போர்ட், கட்டா ஏர்போர்ட், ஸ்ரீலங்கா, எத்தனை கேட்வே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு நாட்டை வந்து அளவிடுறதுக்கு அபிவிருத்தி அடைஞ்ச நாடா இல்லையான்னு சொல்லி அளவிட அதுக்கெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி.
சரி, அது பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டதால பொருளாதார நன்மைகள் சொல்லி கேட்டா அப்படி சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேணும். சரி, இது வந்து இவல்யூஷன் ஆஃப் மணி என்று சொல்லுவோம் நாங்கள். இதுல வந்து பணத்தின் வகைகள் வருவீங்க. பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், வைப்பு பணம் சொல்லி நாங்கள் தொடர்ச்சியா அதை பார்த்து கொண்டு போவோம். இங்க அடுத்தது இது வந்து முக்கியமான விடயம். இது வந்து நாணய கொள்கையினுடைய நோக்கம், objective of the monetary policy ன்னு சொல்லுவாங்க. நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன, சும்மா சொல்லுங்க பாப்போம். What are the meaning of the monetary policy? நாணய கொள்கையினுடைய நோக்கங்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசணும் இதை பற்றி. நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன? நீங்க கேள்விப்பட்டபடி சொல்ல நீங்க உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தில் 2 பாலிசிஸ் இருக்குது. ஒன்று சொன்னா பிஸ்கால் பாலிசி, இன்னும் வந்து மானிட்டரி பாலிசி. 2 பாலிசி இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ். ஆக நீங்க சொல்லுங்க, வாட்ஸ் மீனிங் ஆஃப் மானிட்டரி பாலிசி? நாணய கொள்கையின் நோக்கம் என்ன, அது நாணய கொள்கை என்று சொன்னால் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்டேபிலிட்டியையும் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி, பிரைஸ் ஸ்டேபிலிட்டியையும் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டியையும் மெயின்டைன் பண்றதுதான் மானிட்டரி பாலிசி. Yes, price stability and economic stability. Right. நாணய கொள்கை என்று சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன? நாணய கொள்கை என்று என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன அது என்ன சொல்லுமா எதிர்பார்க்கிறீங்க? நாணய கொள்கை என்று சொன்னா என்ன? யாராவது கேட்கிற உங்கள்ட்ட நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன சொல்றது, அது என்ன சொல்லுது? நீ சொன்னபடி ஓகே சொல்லுங்க. நாணய கொள்கை என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எப்படி சொல்லுவோம்? நாணய ஒரு விடை சொல்ல போயிருக்க சொல்லுங்க. மணி சப்ளைய கூட விடாமலும் இன்ஃப்ளேஷனையும் கூட விடாமலும் மெயின்டைன் பண்றது. ஓகே, குட். மணி சப்ளை, எஸ். நாணய கொள்கை வந்து விட இருக்கு. அது பாருங்க, நாணய கொள்கை வந்து நாணயத்தை சம்பந்தப்பட்ட கொள்கை தான் நாணய கொள்கை. இப்ப இறை கொள்கை என்று சொன்னால் இறையோடு சம்பந்தப்பட்ட. இறை என்று சொன்னால் என்னது? வெரி பிஸ்கால் பாலிசி. நான் சிம்பிளா ஓகே நீங்க சொன்ன சார் சரியா மற்ற பயன்படுத்தல. சிம்பிளா சொல்லுங்க. அந்த நாணயம் விடைய கேள்வியில் இருக்குது. நாணய கொள்கை அது மானிட்டரி பாலிசி. அதாவது நாணய வெளியீடு சொல்லுங்க. மணி சப்ளை நாணய வெளியீடு. மற்ற வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்பவற்றுடன் தொடர்புடைய கொள்கை நாணய கொள்கை. நாணய கொள்கை என்பது நாணய வெளியீடு, மணி சப்ளை. அடுத்தது வந்து வட்டி வீதங்கள், வட்டி வீதம் என்பதுடன் தொடர்புடையதான் நாணய கொள்கை என்று சொல்லுவோம் நாங்கள். இப்ப மணி சப்ளை என்று சொன்னா தெரியும், நாணயத்தை எவ்வளவு வெளியீடு செய்வது, நாணய வெளியீடு, மணி சப்ளை. எவ்வளவு நாணயத்தை நாங்கள் வெளியீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நாணயம். அதே போல வட்டி வீதம் வந்து சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த வட்டி வீதம் வந்து ஒரு முக்கியமான டூல்ஸா காணப்படுது. வட்டி வீதம் அது என்ன? வட்டி என்ன கருத்து என்ன சொல்றீங்க? வட்டி வீதம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது என்ன கருத்து? வட்டி வீதம் யார் தீர்மானிக்கிறது? வட்டி எதுக்கு கொடுப்பீங்க? வட்டி கடன்களுக்கு கொடுக்கிற வட்டி. எஸ், இது இந்த வட்டி யார் தீர்மானிக்கிறாங்க? யார் தீர்மானிக்கிறது? மத்திய வங்கி தீர்மானிக்கலாம். இந்த வட்டி வீதத்தை என்ன செய்யலாம்? உண்டு அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். வட்டியை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம், மாத்தலாம். வட்டி அதிகரித்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும்? கடன் வாங்குற சக்தி குறைவடையுது. வட்டி அதிகரித்தால் எஸ், கடனுக்கான செலவு அதிகரிக்கும். Cost for loan will be increased. வட்டி மத்திய வங்கி வட்டியை கூட்டிச்சுன்னு சொன்னால் கடனுக்கான செலவு அதிகரிக்கும். எனவே கடன்களுக்கான கேள்வி குறையும், கடன்கள் குறையும். கடன் குறைந்தால் என்ன நடக்கும் நாட்டில் சொல்லுங்க பாப்போம். கடன் குறைந்தால் நாட்டில் என்ன நடக்கும்? இன்ஃப்ளேஷன் குறையும். அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற காசு குறையும். சோ இன்ஃப்ளேஷன் குறையும். இது குறையுமா குறையுமா? கடன்கள் குறைந்தால் நாட்டில் பண நிரம்பல் கூடுமா குறையுமா?
குறையும். குறையும். பண நிலைமை குறையும். என்னன்னு சொன்னா கேள்விப்பட்டிருப்பீங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாம் சேர்ந்து ஒரு கடனாக்கத்தை மேற்கொள்ள கேள்விப்பட்டீங்களா? இந்த சொல்லுவாங்க கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷன் அதாவது அந்த கமர்ஷியல் பேங்குக்கு ஒரு பண்பு இருக்குது. எல்லாம் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லியிருக்க HNB, செலன் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க். அவை என்ன பண்பு இருக்குன்னு சொன்னா ஒரு இது என்ன சொன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அங்க வந்து நடைமுறை கணக்கு வச்சிருக்கிறோம். நடைமுறை கணக்கினூடாக அதாவது சொல்லுவாங்க கிரெடிட் கிரியேஷன் சொல்றது, அதாவது கடனாக்கம். கடனாக்கம் என்று சொன்னால் வங்கி தனக்கு வார வைப்புகளை விட அதிக அளவு கடன்களை உருவாக்கும் எல்லா வங்கிகளும் சேர்ந்து. அதாவது வங்கி தனக்கு கிடைக்கிற வைப்பு எவ்வளவு? எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு 10 மில்லியன் கிடைக்குது. 10 மில்லியன் அந்த வைப்பை வச்சுக்கொண்டே ஒரு 100 மில்லியன் கடனை உருவாக்கும். அதாவது தங்களோட ஒரு கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யும் சொன்னா தனக்கு வருகின்ற ஆரம்ப வைப்பை போல பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. இதனாலதான் சொல்லப்படுது இந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாம் சேர்ந்து கடனாக்கத்தை உருவாக்கி நாட்டுல பணவாக்கத்தை ஏற்படுத்துவான், பண நிரம்பலை கூட்டும். அதான் கமர்ஷியல் பேங்க வந்து அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும் எப்பவும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா இந்த மணி சப்ளை என்பது வந்து சென்ட்ரல் பேங்கும் செய்யும், கமர்ஷியல் பேங்கும் செய்யும். அதாவது நாட்டுல பண நிரம்பல அதிகரிக்கிறத வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் சொன்னா காசு அச்சடிச்சு வெளியீடு செய்யும். சென்ட்ரல் பேங்க் தான் authorized institutions to print the money. நம்ம சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும் சொன்னா காசு அச்சடிச்சு வெளியீடு செய்யும், அச்சடிச்சு பொதுமக்களுக்கு கொடுக்கும், அரசாங்கத்துக்கு கொடுக்கும். ஆனா கமர்ஷியல் பேங்கும் என்ன செய்யும் சொன்னா மணி சப்ளையை கூட்டும். எப்படி என்று சொன்னா கடனாக்கத்தினூடாக வந்து கமர்ஷியல் பேங்க் கேன் பி கிரியேட்டட் கிரெடிட் கிரியேஷன். ஆகவே கமர்ஷியல் பேங்க் காசு அச்சடிக்காது. ஆனால் கமர்ஷியல் பேங்க் என்ன செய்ய தனக்கு வருகிற ஆரம்ப வைப்பை போல பல மடங்கு கடன்களை உருவாக்கி நாட்டில கடனாக்கத்தை ஏற்படுத்தி பணவாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டில பண நிரம்பல கூட்டும். பின்னுக்கு நான் விளங்கப்படுத்த எப்படி என்று சொல்லி விளங்கப்படுத்த நான் கடனாக்கம் சொல்லி நீங்க திரும்பி முடிஞ்ச வாசிச்சு பாருங்க. கிரெடிட் கிரியேஷன் போட்டு பாருங்க, உங்களுக்கு விளக்கம் பெறும். கிரெடிட் கிரியேஷன். ஓகே, வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி கிரெடிட் கிரியேஷன் அண்ட் தி கமர்ஷியல் பேங்க் போட்டா தெரியும் கமர்ஷியல் பேங்க் எப்படி எல்லாம் வந்து கடனாக்கத்தை மேற்கொள்ளுதுன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஆகவே வட்டி வீதம் வந்து முக்கியம். இந்த வட்டி வீதத்தை தான் சென்ட்ரல் பேங்க் வந்து மாற்றி அமைக்கும், அடிக்கடி மாற்றி அமைக்கும். நாட்டுல பண நிரம்பல் அதிகமா இருந்தா வட்டி வீதம் மத்தியும் கூட்டும். அப்ப என்ன கடனை கட்டுப்படுத்துறதுக்கு சரியா. ஆகவே நாங்க தொடர்ச்சியாக அதை பார்ப்போம், பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்துட்டு வாங்க, அடுத்த முறை வரைக்க கிரெடிட் கிரியேஷன் வந்து வழியா பார்த்துட்டு வாங்கோ. ஆகவே அந்த வட்டி வீதம் வந்து மிக 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 முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. என்னதுன்னு சொன்னா நாட்டின பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு, பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிற கருவி வந்து வட்டி வீதம். வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கிறது கூட நாட்டுல பண நிரம்பலை கட்டுப்படுத்தலாம். சரியா. வட்டி வீதம் குறைந்தால் என்ன நடக்கும்? வட்டி வீதம் குறைந்தால் நாட்டில் பணம் நிரம்பல் எவ்வாறு மாற்றம் அடையும் என்பதை விளக்கண்டு பேப்பர் கேட்கலாம். வட்டி வீதம் குறைவடைந்தால் நாட்டில் பண நிரம்பல் எவ்வாறு மாற்றம் அடையும்? வட்டி வீதம் குறைந்தால் சார் பண நிரம்பல் கூடும் சார். கூடும். எவ்வாறு எப்படி சொல்லுங்க, எப்படி கூடும்? வட்டி வீதம் குறைந்தா மக்கள் வங்கியில பணத்தை வைப்பிட மாட்டாங்க. சோ மக்கள் கையில பணம் அதிக அளவு இருக்குள்ள பண நிரம்பல் கூடும். அதே போல் வட்டி வீதம் குறைஞ்சா சார் கடனுக்கான செலவு குறைவு. செலவு குறைஞ்சா மக்கள் அதிக அளவு கடனை எடுப்பாங்க, எடுக்கிறாலையும் பண நிரம்பல் கூடும். ஓ நீங்க சொன்ன சரி. நாட்டுல கடன்கள் அதிகரித்தால் கடனாக்கம் கூடும். கடனாக்கம் கூட பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பல் கூடி நாட்டுல பணவீக்கம் ஏற்படும். அது ஒன்றுதான். எஸ் எஸ் நீங்க சொன்ன சரி. அப்ப நாட்டுல பணவீக்கம் இருக்கும்னு சொன்னா, நாட்டுல பணவீக்கம் இருந்தால் மத்திய வங்கி அதை கட்டுப்படுத்துறதுக்கு
கையாளுகின்ற கருவியோ வட்டி வீதம். இதை வட்டி எவ்வாறு மாற்றி அமைக்கலாம்? நாட்டில் பண நிரம்பலை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய வங்கி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? நாட்டில் பண நிரம்பல் அதிகமா இருக்குது, இதை கட்டுப்படுத்தணும். இதுக்கு மத்திய வங்கி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? வட்டி வீதத்தை கூட்டலாம். வட்டி வீதத்தை கூட்டலாம். கூட்ட என்ன நடக்கும்? வைப்பிடு. மக்கள் வந்து தங்களோட கையில் காசு, தங்கள் கையில் உள்ள காசு கொண்டு போய் வங்கியில வைப்பிட்டா நாட்டு சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு குறையும். அது ஒன்று. இன்னொன்று, கடன்களும் குறையும். என்ன கடன்கள் குறையும். வேறு எப்படி கட்டுப்படுத்தலாம் பணவீக்கத்தை? நாட்டின் பணம் கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்தலாம்? வேற இங்க போகணும், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனுக்கு போகணும், பகிரங்க சந்தை நடவடிக்கைக்கெல்லாம் போகணும் நீங்கள். பிறகு அடுத்தது, அதாவது மத்திய வங்கி திரைசேரிய உண்டியில் அச்சிட்டு பொதுமக்களுக்கு வழங்கி, சரியோ, அவையிட்டிருந்து பணத்தை மத்திய வங்கி உள்ளுக்கு எடுக்கணும், சந்த பேங்க் எடுக்கணும். அப்படிதான் நாங்க பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் நாங்கள். சரிதானே? ஆகவே இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல நிறைய டியூட்ஸ் கீழே இருக்குது, தொடர்ச்சியா பார்க்க வேணும். நான் இதுல பார்த்தது நாணய கொள்கை. பாருங்க, இதுல வந்து நாணய கொள்கையில வந்து முக்கியமான விடயம் வந்து வட்டி வீதம், பண நிரம்பல், வட்டி வீதம், பணவீக்கம், மூன்றும் தான் இந்த நாணய கொள்கைக்குள்ள வரப்போகுது. சரிதானே? அடுத்தது வந்து நாணய கொள்கையில வந்து மறுபடியும் சொல்லப்படும் நோக்கங்களும் இங்க இருக்குது. வளர்ச்சி, மற்றது இந்த விலை உறுதிப்பாடு, மற்றது இந்த வெளிநாட்டு ஒதுக்கங்களை பாதுகாக்கிறது, நாணய மாற்று உறுதிப்பாடு, அங்களை பார்ப்போம். நாணய கட்டமைப்பெல்லாம் பார்ப்போம். ஒதுக்கு பணம், விரிந்த பணம், பண நிரம்பலுக்கும் பணவீக்கத்துக்கும் தொடர்பு பேப்பர்ல வரக்கூடிய மாதிரி தான் பெருமா. நாணய கொள்கை கருவிகள், சரியா, இதெல்லாம் பார்த்துட்டு போவோம் நாங்கள். நீங்கள் மெயில் பண்ணுங்க, இல்ல டெக்ஸ்ட் பண்ணி மற்ற இமெயிலையும் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா மெயில் பண்ணலாமா? எல்கேயோ டவுட்டா இருக்கு எனக்கு. இந்த murulesh.ibsl.lko மறந்து போன பாப்போமா. எல்கே அவர் இருக்குமோம்ல?